காதல் 6. இரவு உணவு உண்டதும் விப்பு உறங்காமல் நாளைக்கு எடுக்க போகும் பாடத்திற்கு குறிப்பெடுத்து கொண்டிருந்தான். அவனிடம் பேச வேண்டும். அவன் முடிவு என்னவென்று தெரிந்து கொள்ள வேலைகளை முடித்துவிட்டு அவனை தேடி வந்தாள் ஜனனி. அவனோ அங்கே குறிப்பெடுத்து கொண்டிருந்தான். அவனை தொந்தரவு செய்யாது கொஞ்ச நேரம் வெளியே காத்திருந்தாள். 10 நிமிடம் கழித்து, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வேலை முடிச்சிட்டு தூங்கிடாதன்னு சொல்லி வைக்கணும் என்று அறைக்குள் நுழைந்தவள் தலையில் அரைந்து கொண்டாள். அவன் மேசையில் புத்தகம் மீதே உறங்கியிருந்தான். புக் எடுத்து 10வது நிமிஷம் தூங்குற ஆளையெல்லாம் எவன் தான் டீச்சரா சேர்த்தானோ என எண்ணியவள் அவனது முதுகை தட்ட வேகமாக எழுந்தவன், அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா என்ன? ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன்டி என்று மீண்டும் தலையை சாய்க்க, விப்பு விடியல, நீ தூங்கிட்டு இருக்கிறது டேபிள்டா, கீழே போய் படு என்றாள். அவனும் எழுந்து தரையில் விரிக்கப்பட்ட மெத்தை விரிப்பில் போர்த்தி படுத்து கொண்டான். அவனை கண்டு பெருமூச்சை இழுத்து விட்டவள் கதவை சாத்திவிட்டு மெத்தையில் படுத்தவளுக்கு துளியும் தூக்கமில்லை. அலைபேசியில் முக புத்தகத்திற்குள் சென்றாள். அவள் விரும்பி அதிகம் பார்க்கும் வித்தியாசமான உணவு வகைகள், அதன் செய்முறைகள் என காணொளியாக வந்து கொண்டிருக்க அதை பார்த்த வண்ணம் இருந்தவளுக்கு மெசஞ்சரில் குறுஞ்செய்தி வந்தது போல காட்ட யார் என சென்று பார்த்தாள். ஹாய்ங்க, என்ன பண்றீங்க? என்ன தூங்கலையா நீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்க காலேஜ் போறீங்களா? என்ன படிக்கிறீங்க? வரிசையாக கேள்விகளாக வந்தன. இவளுக்கு கடுப்பாகி போனது. சே, ஒரு பொண்ணு நைட்ல ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிடக்கூடாது, நாக்க தொங்க போட்டு வந்துடுவானுங்க, என்னை ஹெல்ப் ஷாலினின்னு வழியிற கூட்டம் என்றவள் பிளாக்கில் போட்டாள். அதே நேரம் மற்றொரு ஐடியிலிருந்து ஹாய் என்று வர ஆர்வமாக திறந்தவள் அங்கே அனுப்பப்பட்ட புகைப்படத்தையும் குறுஞ்செய்தியையும் கண்கள் மின்ன ஆச்சரியத்துடன் பார்த்தாள். இட்ஸ் ஃபார் யூ என்று அனுப்பப்பட்டிருக்க தேங்க்யூ என்று கண்ணில் ஹார்ட் சிம்பல் இருக்கும் எமோஜியை அனுப்பினாள். அவர்களது உரையாடல் நீண்டது. மகனையும் கணவனையும் பார்த்து கொண்டே உரையாடினாள். என்னடி, இன்னொரு பிள்ளை பெத்துக்கிற எண்ணம் இருக்கா இல்லையா என அவர் நாசுக்காக கேட்கவும் அவரை சன்னமாக முறைத்தவள். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நேரடியாக விஷயத்திற்கு வந்தால், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க என அவர் தயங்க அவரை உணர்வற்ற பார்வையை பார்த்தாள். எத்தனை முறை என்கிட்ட இந்த கேள்வியை கேட்பீங்க என்பது போல அந்த பார்வை இருக்க அவரோ தலை கவிழ்ந்தார். இரவில் தாமதமாகத்தான் உறங்கினாள். தன் இருப்பிடம் மாறி தன் தாய் தந்தையை விட்டு உறங்க போவது இதுவே அவளுக்கு முதல் முறை. கடினப்பட்டு முயற்சி செய்ததில் பாதி இரவில் தான் உறங்கினாள். காலையில் வைத்த அலாரத்தை தாண்டி அரை மணி நேரம் கழித்து சீனியர் அழைப்பில் தான் அடித்து பிடித்து எழுந்தாள். இருக்கும் இடம் வீடல்ல, ஹாஸ்டல் என உணர்ந்த பின் தான் வேகமாக எழுந்து தயாராக சென்றாள். நேரமாக வந்தவள் சேலை உடுத்தி தன்னை அலங்கரித்து தனது புத்தகம், நோட்டு என இதர பொருட்களை எடுத்து வைத்தவள் சந்தியாவுடன் கீழே சென்றாள். காலையில் சப்பாத்தியும் அதற்கு குருமாவும் கஷ்டப்பட்டு விழுங்கிவிட்டு மதிய உணவை வாங்கி கொண்டு பள்ளியை நோக்கி சென்றார்கள். தலைமை ஆசிரியரிடம் சென்று காலை வணக்கம் வைத்துவிட்டு பதிவேட்டில் கையெழுத்துமிட்டு வெளியே வந்து அவரவர் வகுப்பை நோக்கி பயணித்தனர். தன்னுடல் சோர்வு, தூக்கமின்மை இரண்டையும் மறைத்து புத்துணர்வுடன் ஆசிரியர்கள் அறைக்குள் நுழைந்தாள். அனைவருக்கும் சேர்த்து காலை வணக்கத்தை சொன்னவள் விப்புவை கண்டதும் உதட்டை சுளித்து முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்தாள். அவளது செயலில் உள்ள அழகியல் அவனது பிடித்தமாக மாறியது. சிரிப்புடன் அவனது வகுப்பறைக்கு சென்று விட்டான். அவளும் அவளது வகுப்பறைக்குள் நுழைந்தாள். காலை பிரார்த்தனை முடிந்ததும் வகுப்புகள் ஆரம்பித்தன. காலில் சக்கரம் கட்டியது போல் அவளுக்கு ஒதுக்கப்பட்ட வகுப்பறைக்கு சென்று கால் கடுக்க நின்று பாடம் எடுத்து சந்தேகத்தை தீர்த்து வைத்தாள். மதியம் வர வழக்கம் போல் பாதி உணவை மட்டும் உண்டுவிட்டு எழுந்து கொள்ள இன்றும் புருவ சுருக்கங்களில் அதனை பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தான். மீண்டும் சக்கரத்தை கட்டியது போல் ஓட்டம். அவளுக்கு வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் சிறப்பு வகுப்புகள் இருந்தன. அவள் குறிக்கப்பட்ட கிழமைகளில் சிறப்பு வகுப்புகளுக்கு சென்றால் போதும். மீத நாட்கள் ஆசிரியர்கள் ஒதுக்கப்பட்ட அறைக்குள் வேறு வேலை ஏதாவது பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கலாம். அவளுக்கும் விபுவிற்கும் குறிப்பிட்ட கிழமைகள் எல்லாம் ஒன்றாக இருக்க அவர்கள் ஓய்வு நேரங்களிலும் ஒன்றாகத்தான் போக்குவார்கள். ஒரு வாரத்திற்கு தேவையான தின்பண்டங்களை நவநீதன் வாங்கி கொடுத்து விட்டு போனார். மதிய உணவை சரிவர உண்ணாதவள் தின்பண்டங்களை உணவாக எடுத்துக்கொண்டாள். இது அந்த வாரம் முழுவதும் தொடர அவன் கவனித்து கொண்டுதான் இருந்தான். சனிக்கிழமை வரை பள்ளி நாட்கள் இருந்தன. ஞாயிறு விடுமுறையாக தாமதமாக எழுந்தவள் துணியை துவைத்துவிட்டு சிறு சிறு வேலைகளை செய்து முடித்தாள். அன்று மட்டும் விடுதியில் கறி குழம்பு வைத்து
வைத்திருக்க கொஞ்சம் ருசியாக வேறு இருந்தது. நன்றாக சாப்பிட்டவள் மதியம் நன்றாக உறங்கியும் போனாள். இரவில் அடுத்த நாள் எடுக்க வேண்டிய பாடத்தின் குறிப்புகளை எடுத்து வைத்தாள். இரவு உணவை உண்டதும் துணி மடித்து வைத்தவள் பின் உறங்க சென்றாள். அன்றைய நாள் முடிந்தது. மறுநாள் திங்கள் வழமை போல் பள்ளிக்கு வந்தவள் விபுவிடம் மட்டும் தன் புருவத்தை உயர்த்தி கர்வமுடன் காலை வணக்கத்தை வைக்க அவனுக்கு புரியாமல் இல்லை, புரிந்தது போல் தலையை ஆட்டினான். அவளது செயல் சிரிப்பை தர மற்றவர்கள் என்னவென்று அவனை பார்த்தனர். அலைபேசியை காட்டி ஜோக் என்றான். அனைவரும் தங்கள் வேலையை பார்ப்பதை கண்டவள் இவன் புறம் திரும்பி முறைத்துவிட்டு இதழ் சுளிக்க வழக்கம் போல அதனை ரசித்துவிட்டு வகுப்பறைக்கு சென்றான். பாட வேலை முடிந்து சிறப்பு வகுப்புகள் தொடங்க அவளோ எதுவும் சாப்பிடாமல் கணக்கு புத்தகத்தின் மேல் கண்ணாக இருந்தாள். பசி வேறு வயிற்றை கிள்ளியது. தண்ணீரை குடித்து குடித்து வயிற்றை ஏமாற்றினாள். அதை கண்டு கொண்டவன் அவளிடம் தின்பண்டங்கள் எதுவும் இல்லாததும் அவள் பசியில் இருப்பதையும் அறிந்து கொண்டு எழுந்து வெளியே சென்றான். கேண்டீனில் 2 மாச்சிலை வாங்கி வந்தவன் மேசையில் தலை வைத்திருக்கும் ஜோவிதாவை அழைத்தான். மிஸ் ஜோவி என்றதும் மெதுவாக எழுந்தவளிடம் மாச்சிலை நீட்ட அவனை குழப்பமாக பார்த்தாள். பசியோடு இருக்கீங்க, இதை சாப்பிடுங்க என்றான். எனக்கு பசி இல்லை, நீங்க சாப்பிடுங்க என்று மறுத்தாள். உங்களுக்கு பசி இல்லை? பார்த்தாலே தெரியுது, உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கினேன், சாப்பிடுங்க என்றான். இல்லை வேண்டாம் என்று வாய் வார்த்தையாக சொன்னாலும் மனம் வாங்க சொல்லி அடம் பிடிக்க, அட பிஸ்கெட்ல வசிய மருந்து வச்சு உங்களை நான் மயக்கிட போறதில்ல, வாங்கிக்கோங்க, நம்பிக்கை இல்லைன்னா ஷஃபில் பண்றேன், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க என்று கையில் உள்ள மாச்சில் சிப்பம் 2ஐயும் மாறி மாறி வைத்தான். அதில் ஒன்றை அவள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாள். நான் பசியா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? லஞ்சை ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஸ்நாக்ஸை லஞ்ச் மாதிரியும் சாப்பிட்றேன். நீங்கள் இன்னைக்கு லஞ்சு சாரி ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்கும் போதே கெஸ் பண்ண. ஒரு மாதத்துக்கு வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸை ஒரு வாரத்தில் காலியாக இருக்கும். என்ன ஸ்நாக்ஸ் காலியா என சரியாக கணித்து கேட்கவும் அதில் வழிந்தவள் அவனிடம், நான் என்ன பண்ணுறேன்னு என்னை வாட்ச் பண்ணுறீங்களா சந்தேகத்துடன் கேட்டாள். உங்கள் அப்பா தான் போகும்போது பார்த்துக்கங்க தம்பி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதில் ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரே, மறந்துட்டீங்களா என்னை நக்கல் செய்ய அவனை மேலும் முறைத்தாள். அதில் பெரிதாய் சிரித்தவன் அவளது முறைப்பு நீடிக்க சிரிப்பை அடக்கி கொண்டு, ஜஸ்ட் ஜோக்கிங் ஜோவி, இதெல்லாம் என் கண்ணில் பட்ட விஷயங்கள், கண்ணில் பட்டு ஞாபகத்தில் பதிஞ்சது, அதான் சொன்னேன். உங்களால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் டிஃபனில் வாங்கிட்டு வாங்க, அதை மீறி பசிச்சா கேண்டீன் இருக்குது, போய் சாப்பிடுங்க, உணவை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம டீச்சர்ஸ் அறிவுரை சொல்கிற இடத்துல இருக்கோம், கேட்குற இடத்துல இருக்கக்கூடாது, புரிஞ்சதா என்றான். இனி ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டேன் விப்பு சார், ஆனால் பிஸ்கெட்டுக்கு அமௌண்ட் தருவேன், வாங்கிக்கணும் என்றாள். நாளைக்கு ஸ்நாக்ஸ் டைம் உங்களுடையது, டீல் ஓகே எனவும் அவளும் ஒத்துக்கொண்டாள். இருவரும் நட்பாக பேச ஆரம்பித்தனர். இதழ் சுளித்து முகத்தை திருப்பி செல்லும் செயல் மாறி தினமும் புன்னகை செய்துவிட்டு போக அதுவும் அழகாகத்தான் இருந்தது. மாலை வேளையில் இருவரும் பிஸ்கெட் அல்லது வேறேதாவது நொறுக்கு தீனியை வாங்கி தின்பார்கள். இருவரும் ஸ்நாக்ஸ் மேட் ஆகி கொண்டார்கள். இந்த 1 மாத காலத்தில் மாலை வேளையில் தூங்கி எழுந்தவள் இன்னும் மகன் வர நேரம் இருப்பதால் மடிக்கணினியை முன்னே வைத்து கொண்டு படம் பார்த்து கொண்டிருந்தாள். வாசலில் அழைப்பு மணி கேட்டது. சட்டனா அவளுக்கு ஒரு நடுக்கம். எழுந்து அரை கதவருகே யாரென பார்க்க சென்றாள். சுதா எழுந்து சென்று வாசல் கதவை திறந்தார். அவரது அண்ணனும் அண்ணியும் தான் வந்திருந்தனர். அட வாங்கண்ணா, வா கௌரி என இருவரையும் வரவேற்றார். வந்தது தன் தாய் தந்தை என தெரிந்ததும் நிம்மதியடைந்தவள் இவங்க ஏன் இங்க வந்தாங்க என சலிப்பும் கொண்டாள். வாங்கப்பா, வாமா என வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் அவர்கள் முன் வந்து நின்றாள். நல்லா இருக்கியா ஜனனிமா? அவளது தலையை வருடியபடி கேட்டார் சதாசிவம். நல்லா இருக்கேன்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? மருந்து மாத்திரை எடுத்துக்கிற வரைக்கும் நல்லா இருக்கேண்டா, அது இல்லைனா தான் என்னமோ பண்ணுது என்றார் அயர்வாக. அவரை பார்த்ததும் மனம் கலங்கி போனாள் இவள். அவரது இந்த நிலைமைக்கு தான் தான் காரணம் என்ற குற்ற உணர்வு இதயத்தை வலிக்க செய்து தந்தையை எண்ணி உள்ளே கலங்கி போய் நின்ற ஜனனியை சுதா, ஜனனிமா அண்ணனுக்கும் கௌரிக்கும் காப்பி எடுத்துட்டு வா என்று அவள் எண்ணத்தை அறிந்து வேலை ஏவியதும் நினைவிற்கு வந்து உள்ளே சென்றாள். வால் பிடித்தது போல் அவள் பின்னே சென்றார் கௌரி. அண்ணனுடன் பேசினாலும் சுதாவின் பாதி கவனம் சமையலறையினுள் இருக்கும் தாய்மகளை பற்றி தான் இருந்தது. தன் மருமகளிடம் என்ன கேட்டு வைத்து காயப்படுத்த போகிறாளோ என்ற கவலையும் பதட்டமும் அவருக்கு குடிக்கொண்டது. உள்ளே அவள் தேநீர் போட்டு கொண்டிருக்க அவள் அருகே வந்ததாய், என்னடி வீட்டில் இருக்க சொல்லிட்டாளா ஓ அத்தைக்காரி? நீதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்குறியா?
இருக்கியா? உன்னை வேலை பார்க்க விட்டுட்டு அவ ஜம்முன்னு நாடகம் பார்க்கறாளா? தாயாக அக்கறையில் கேட்காமல் தன் நாத்தனார் மேல் வன்மத்தை கொட்ட வேண்டி இந்த கேள்வியை கேட்டார். தாயின் கேள்வியில் உள்நோக்கத்தை கண்டு கொண்ட ஜனனியோ சிரித்து கொண்டு, மாமியாரா அவங்க சரியா இருக்காங்க, மருமகளா நானும் சரியா இருக்கேன், வேற உனக்கு என்ன வேணும் சொல்லு. அதுக்கு நீ அவகிட்ட அடிமையா இருப்பியா? வேலைக்கு போவேன்னு நில்லு, நீ பாதி வேலை தான் செய்வேன்னு சொல்லுடி, அவளுக்கு அடிமையா இருக்காத என பொறுப்பான தாயாக பேச அவரை ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்தால் அவளது பார்வையின் அர்த்தம் புரிந்து அவளை பார்க்க முடியாமல் தடுமாறினார். இவ்வளவு பேசுற நீ ஏமா முன்னாடியே எனக்காக பேசல? அப்போ பேசியிருந்தா எனக்குன்னு அம்மான்ற ஆறுதலாவது இருக்கேன்னு நினைச்சு மனசை தேத்திருப்பேன்ல. அப்ப என்ன சொன்ன? நீ இப்படிதான் இருக்கணும், அவங்க சொல்றபடி தான் கேட்கணும்னு சொன்ன. இப்போ மட்டும் வந்து இப்படி இருக்காதுன்ற என்னம்மா உன் நியாயம்? உனக்கு அத்தையை பிடிக்காதுன்ற காரணத்துக்காக நீ சொல்றதையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கணுமா? முடியாதுமா. நீ சொல்லாமலே அத்தையும் சரி அவனும் சரி என்னை வேலைக்கு போக தான் சொல்றாங்க, வேலையை பகிர்ந்துக்க தான் நினைக்கிறாங்க. நான் தான் எதுக்கும் ஒத்து வரதில்ல. வீட்டு வேலை பார்த்து பழகி போன உடம்பையும் மனசையும் மாத்திக்க முடியல என்று தேநீரை 3 கப்பில் ஊற்றி ஒன்றை அவரிடம் கொடுத்து விட்டு வெளியே செல்ல மகள் பேசிய பேச்சு அவரை ஊசியால் சுருக் சுருக்கென்று குத்தியது போலிருந்தது. அவர்களிடம் தேநீரை கொடுத்துவிட்டு வேலை இருப்பதாக சொல்லி அறைக்குள் நுழைந்துவிட சதாசிவம் கண்ணை காட்ட வால் பிடித்தது போல் மீண்டும் அவளை தொடர்ந்தார் கௌரி. காலையில் துவைத்த ஆடைகள் மெத்தையில் குவிந்து கிடக்க ஒவ்வொன்றாக அவள் மடித்து வைத்தாள். அவரும் அவளுக்கு உதவி செய்கிறேன் என்று அமர்ந்தவர் அடுத்த கேள்வியை நேரம் பார்த்து கேட்டார். ஜனனி, நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? எப்படியோ மெஞ்சு மூழ்கி கேட்டுவிட்டார். உள்ளுக்குள் விரக்தியாக சிரித்து கொண்டு அவரிடம், எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என்றால் துணி மடித்து கொண்டு. அப்ப இன்னொரு குழந்தை பெத்துக்க வேண்டியதானே என்றதும் அவள் கைகள் அப்படியே அந்தரத்தில் நின்றன. கோபமாக தாயை பார்த்தாள். நீ கோபமா பார்க்க நான் என்னடி கேட்டுட்டேன்? சந்தோஷமா இருந்தா நீ இன்னொரு புள்ள பெத்துக்க வேண்டியதானேன்னு கேட்டேன். தப்பா? நீ கேட்டது தப்புதாம்மா. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டா அவ குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கான்ற அர்த்தம் இல்லம்மா. சந்தோஷம்னா உன்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெத்துக்கிறது மட்டும்தானாமா? கல்யாணம் கட்டிக்கிட்டோமே, பிள்ளை பெத்து எடுக்கணுமேனு பெத்தெடுக்கிற பொண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க சந்தோஷம் உடல் அளவுல கிடைக்கிறது மட்டும் இல்ல, மனசளவுலே கிடைக்கணும். மனசு சந்தோஷமா இருக்கணும். அது புகுந்த வீட்டுல கிடைச்சாதான் அவ சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். எனக்கு இங்க நிறையவே கிடைக்குது, நான் சந்தோஷமா இருக்கேன் என்றால் கத்தரி பேச்சாக. சரி, மனசளவுல சந்தோஷமா இருக்க, அது போதுமா? வேறு என்ன வேணும்னு நினைக்கிறேன் நீ? மனசு சந்தோஷமா இருந்தா மட்டும் வாழ்க்கை முழுமை ஆகிடாது. தாம்பத்திய வாழ்க்கையில வெறும் மனசு மட்டும் சேர்றது கிடையாது. இதுக்கு மேல தாயை விலைக்கு சொல்லவும் முடியாது. பிரசாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. ஆம்பளடி அவன் உன்னை போல நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? அந்தந்த வயசு வந்ததும் உடம்பு சுகத்துக்கு ஏங்கும். பொண்டாட்டியா நீ அவன் தேவைகளை பூர்த்தி செஞ்சுதான் ஆகணும். இல்ல உன்கிட்ட கிடைக்கலையா வெளியே தேடி போயிடுவான். அவனை ஒன்னும் குத்தம் சொல்ல மாட்டாங்க. பொண்டாட்டி இருக்கும்போது வெளியே போறானா பொண்டாட்டி சரியில்லைன்னு உன்னை தான் சொல்லுவாங்க என்றதும் அவளுக்கு சரண கோபம் வந்தது. அம்மா போதும், என் விப்பு ஒன்று அப்படி கிடையாது, அவனை தப்பா பேசாத என்றால் கோபமாக. உன் விப்பு தான், ஆனாலும் அவன் ஆம்பல. அவன் தேவையை எங்க போய் தீர்த்துப்பான்? அவன் ஒன்றும் சாமியாரோ ரிஷியோ இல்லை உன்னை கட்டிட்டு காலம் முழுக்க சாமியாரா தெரிய. பொடி இவளே, உனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு அவன் வாழாம இருக்கணுமா? உன்கிட்ட தன் தேவையை எதிர்பார்க்கும் போதே அது தீர்த்துவை. முறுக்கிக்கிட்டு இருந்தா கிடைச்ச வாழ்க்கையும் இழந்து தனிக்கட்டையா அவமானத்தோட நிக்கணும், நீ பாத்துக்க என்றார். அவர் பேசுவதையெல்லாம் கேட்டு திகைத்து போயிருந்தாள் ஜனனி. காதல் 7. காலை வேலை சிட்டாய் பறந்து மதிய உணவு இடைவேளை வந்தது. அந்த அறை முழுவதும் உணவு பதார்த்தங்களில் மனம்தான். முதலில் நுழைந்த விப்போவிற்கு நாசியில் நுகர்ந்த வாசனை வயிற்றுக்குள் சென்று பசியை தோண்ட, பாவம் கோபம் கொண்டு உணவை எடுத்து வராமல் செய்த மடத்தனத்தை நினைத்து இப்போது வருந்தி நிற்கிறான் அந்த ஆசான். இரண்டாவதாக நுழைந்த ஜோவியும் அறைக்குள் வீசிய உணவின் மனத்தை நுகர்ந்தவளின் மனம் தாயை தேடியது. நடுங்கூடம் வரை அவரது சமையல் வாசனை பரவி கிடக்கும். பசியை தூண்டும் அவ்வாசனைக்கு இப்போதும் மனம் ஏங்கியது. அதே நேரம் தனது உணவை நினைத்து கலங்கவும் செய்தது. முகத்தை தொங்க போட்டபடி உள்ளே வந்தவள் அங்கே பரிமாறி உண்பவர்களை ஏக்கமாக பார்த்தாள். அவர்களிடம் சென்று போய் கேட்க கூச்சம். முதல் நாள் தான் வேணுமா என்று கேட்டார்கள். இவளும் கூச்சம் கொண்டு வேண்டாம் என்றாள். அதன் பின் அவர்கள் கேட்கவில்லை. பாவம் பிள்ளை விடுதி உணவை கஷ்டப்பட்டு விழுங்குவாள். வேண்டா வெறுப்பாக கொள்கலனை திறந்தாள். லெமன் சாதம் மற்றும் ஊறுகாய்
சாப்பாடையும் உருளைக்கிழங்கும் வைத்திருந்தனர். அதை பார்த்ததும் அவளுக்கு மேகவாணி வைக்கும் லெமன் சாதம் ஞாபகத்திற்கு வந்தது. அன்பு விபு சொன்னதையும் மறந்து கொள்கனல் முழுவதும் கொண்டு வந்திருக்க தன் தவறை நினைத்து தலையில் அடித்து கொண்டாள். அதே நேரம் விபுவின் ஞாபகம் வர பக்கவாட்டாக திரும்பி அவனை பார்த்தாள். உண்ணாமல் அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தான். அவன் சாப்பிடாமல் அமர்ந்திருப்பதை புருவம் சுருங்க பார்த்தவள் அவனிடம், என்ன விபு சார், விரதமா, சாப்பிடக்கூடாதா? லஞ்ச் வேற கொண்டு வந்த மாதிரி தெரியல. எந்த சாமிக்கு விரதம் என்று கேட்டு நக்கல் செய்தாள். அவனே பசியில் இருக்க இவள் வேறு கடிக்க கடுப்பானவன். சின்ன பொண்ணு எதுவும் சொல்லக்கூடாத நிலையில் அவளிடம், ஆமா, சனீஸ்வரனுக்கு என் வாயை புடுங்குறவங்க கடுப்படிக்கிறவங்களை என்கிட்ட இருந்து காப்பாத்த இந்த விரதம் என பல்லை கடித்து கொண்டு நக்கலாக சொன்னான். அதை கேட்டதும் அவள் கலகலவென சிரித்து விட்டாள். தன் நக்கல் பேச்சால் அவள் வாயை மூடுவாள் என்று நினைத்தவனுக்கு அவளது சிரிப்பு குழப்பத்தை தந்தது. எதுக்கு சிரிக்கிற? சனி டேடியவே கன்ஃபியூஸ் ஆகிற உங்க விரதத்தை நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துச்சு விபு சார் என்று மீண்டும் அவ்வாறு சிரிக்க அவளது சிரிப்பில் உள்ளிருந்த கோபம் எரிச்சல் எல்லாம் உள்ளுக்குள் மட்டுப்பட்டு போனது. ஏண்டா லஞ்ச் கொண்டு வரல சுதன் கேட்க, அம்மா டயர்டா இருக்கு, வெளியே வாங்கிக்கோன்னு சொன்னாங்க, நானும் கேன்டீன்ல வாங்கிக்கலாம்னு வந்தேன். காலையில இருந்து தொடர்ந்து கிளாஸ், எனக்கும் டயர்டா இருக்கு, கேன்டீனுக்கு இங்க இருந்து போகணும், யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டேன், பசிக்கல, சரி பசிக்கும் போது பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன் என போய் சொல்லி சமாளித்தான். வயசு பிள்ளை, எல்லாம் சிங்கம், ரேஸ் குதிரை, இப்படி சோம்பேறித்தனம் பட்டுட்டு உட்காரலாமா என வசந்தா அவனை கேலி செய்ய, ரேஸ் குதிரையா என முகம் கோண கேட்டான். ரேஸ் குதிரை என்றதும் வாய்விட்டு சிரித்து விட்டாள் ஜோவி. இல்ல விப்பு, வயசு பையன் வேகம் இருக்கும்ல, அதை சொன்ன, இப்படி சோம்பேறித்தனப்பட்டு சாப்பிடாம இருக்கலாமா, போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு என்றார். பசிக்கலாமாம் என்றான் மறுபடியும். உங்க வயிறு கூப்பாடு போடுறது இங்க வரைக்கும் கேக்குது, பசிக்கலன்னு பொய் சொல்றீங்க நீங்க, உண்மையை பேச சொல்ற டீச்சர் இடத்துல இருக்கீங்க, மறந்துட்டீங்களா என்றாள். அவன் சொன்ன கருத்தை கொஞ்சம் மாற்றி சொல்ல அவளை ஏற இறங்க பார்த்தான். சுதனோ அதற்கு, டீச்சர் கிட்ட பொய் சொல்லக்கூடாது, ஆனா டீச்சர் பொய் சொல்லலாம் என்னடா என நகைச்சுவை என்று அவன் ஏதோ சொல்ல இவர்கள் இருவரும் சிரிக்காமல் அவனை பார்த்து இரு பக்கமும் தலையாட்டி அசைத்தனர். அவனும் வாயை மூடிக்கொண்டான். விபு சார், உங்களுக்கு பசிக்கலனாலும் பரவாயில்ல, எங்க எல்லாருக்கும் வயிற்று வலி வரக்கூடாதுன்ற உங்க நல்ல எண்ணத்துக்காகவே கொஞ்சம் சாப்பிடுங்க என்று மூடியில் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு ஊறுகாய் வைத்து அவனது டேபிளில் வைத்து சாப்பிடுங்க என்றாள். வனிதாவோ, இவ்வளோ பேசின நமக்கு இது தோணலையே, சின்ன பிள்ளை எவ்வளோ அழகா ஷேர் பண்ணுது, எவ்வளவு நல்ல மனசு அதுக்கு என்று ஜோவியை பெருமையாக பேசினார். உடனே அவளும் இல்லாத காலரை தூக்கி விட்டு கொள்ள இப்போ அடக்கப்பட்ட சிரிப்புடன், வனிதா மேம், அப்படியெல்லாம் நினைச்சு இந்த மேடமை புகழாதீங்க, அந்த நல்ல மனசுக்கு பின்னாடி இருக்கிற விஷயமோ என்னன்னு தெரியுமா, தினமும் ஹாஸ்டல்ல இருந்து கொடுக்குற சாப்பாடை சாப்பிட முடியாம, சாப்பிட பிடிக்காம பாதியை கொண்டு போவாங்க. இன்னைக்கு பாதி வைக்கிறதா தான் எண்ணம் இருந்திருக்கும், நான் சாப்பாடு கொண்டு வரலன்னதோ மேடமோட நல்ல மனசு இந்த வேலை பார்த்துருக்கு. என்ன மிஸ் ஜோவி, சரிதானே என்க அவளோ ஈ என வழிய மற்றவர்கள் சிரித்தனர். அப்ப நீ அவன் மேல பரிதாபப்பட்டு கொடுக்கலையா மோகன் வினவ அவள் திருவன விழித்தாள். இப்போவோ, பரிதாபப்பட்டுதான் மேடம் கொடுத்துருக்காங்க, ஆனா ஏன் மேல இல்ல, அந்த சாப்பாடு மேல இல்ல மிஸ் ஜோவி எனவும் அவள் மேலும் இழித்து வைத்தாள். குடு, அந்த சாப்பாடு எப்படிதான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம் என்று அனைவரும் ஒரு வாய் வைத்தனர். கஷ்டம்தான் வசந்தா சொல்ல, இதுக்கு என் பொண்டாட்டி சமையலே தேவலை என்றான் மோகன். பாவம்மா, தினமும் எப்படி தான் இதை திணறியோ வனிதாவும் சொல்ல, எங்கள் அம்மா அப்பவே சொன்னாங்க, நான் செய்கிறதையே ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், இங்கே சாப்பாடு எப்படி இருக்குமோ நீ திங்கவே மாட்டேன், வேணா வா போயிடலாம்னு சொன்னாங்க, நான் தான் இல்லை இருக்கேன்னு சொன்னேன், இப்போ அனுபவிக்கிறேன் என்று பாவம் போல் முகத்தை வைத்து கொண்டு சொன்னாள். சரி, அங்கிருந்து இங்க வேலை பார்க்க என்ன காரணம், அங்க ஸ்கூல்ல வேலை பார்த்துருக்கலாம்ல சுதன் கேட்கவும் தன் கதையை சொன்னாள். ஓ, அப்போ நீ மம்மி கேர்ளா என விப்பு கிண்டல் செய்திட, நான் மம்மி கேர்ள் எல்லாம் இல்லை, இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்க என மூக்குநுனி சிவக்க கோபம் கொள்ள அவளை கடுப்பேற்றுவதும் ஒருவித இன்பமாகத்தான் இருந்தது அவனுக்கு. சரிங்க மம்மிகள், இனி அப்படி சொல்ல மாட்டேன் உங்களை என்று வம்பு வளர்க்க அவனை முறைத்து வழக்கம் போல் அவனிடம் இதழை சுழித்து காட்டினாள். அதற்கு நன்றி உரைப்பது போல் தலையை தாழ்த்தினான். அனைவரும் பகிர்ந்து உண்ண அவளது லெமன் சாதம் பகிரப்பட்டு அவளுக்கு விதவிதமாக சாதமும் குழம்பும் ருசிக்கு கிடைத்தன. விரலில் பட்ட மீதத்தை கூட நாவால் நக்கி ருசித்து சாப்பிட்டாள். அவள் சாப்பிடுவதை புன்னகையுடன் அனைவரும் பார்த்திருந்தனர். விபு சார், ஏதோ உங்க புண்ணியத்துல நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ், ஆனா
அதுக்காக நீங்க தினமும் சாப்பாடு கொண்டு வராம இருந்துடாதீங்க. அப்புறம் தினமும் உங்களுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு தான் என்றாள். அம்மா தாயே, போதும் உன் பாசமும் பகிரலும். நாளைக்கு என் வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுவேன். என்னால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாதுப்பா என பயத்துடன் சொல்வதைக் கண்டு கலகலவென நகைத்தாள். அந்த பயம் இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் சிரிக்க அவள் சிரிப்பையே பார்த்திருந்தான். அவளோ சிரிப்பை நிறுத்திவிட்டு என்ன என்று புருவத்தை உயர்த்த, உங்களை பார்க்க பொறாமையா இருக்கு மிஸ் ஜோவி என்று மனதில் இருப்பதை சொல்ல, அவளும் புரியாமல், ஏன் விபு சார் இந்த ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்றதாலையா என கேட்டு மீண்டும் சிரிக்க, நீங்க மனசு விட்டு சிரிக்கிறத பார்த்து பொறாமையா இருக்கு. நான் எப்போ அப்படி சிரிச்சேன்னு எனக்கே தெரியல என்றான். குரல் தழுதழுக்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. என்னடா ஏதோ கல்யாணம் பண்ணி பிள்ளைக்குட்டி பெத்தவன் மாதிரி பேசுற? எங்களை சொல்லு, நாங்க கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறோம். உனக்கு என்ன பொண்டாட்டியா குழந்தையா? தனியா தானே இருக்க. உனக்கு என்னடா மனசு விட்டு சிரிக்க கஷ்டமா இருக்கா என்று கேட்டான் சுதன். விபுவின் முகம் மாறியது. அவனது எண்ணம் எல்லாம் சண்டை பிடித்த ஜனனியை சுற்றிதான் வந்தது. அவன் பதில் சொல்ல வரும் முன் இடையில் புகுந்த வனிதா சுதனிடம், அப்போ பொண்டாட்டி வந்தா உங்களால மனசு விட்டு சிரிக்க முடியாது, இரு நாத்திக்கிட்ட என்ன விஷயம்னு கேட்கிறேன் என்றதும் சுதன் பயந்துவிட இவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு அவர்கள் ஒரு தலைப்பில் பேச ஆரம்பித்து விட்டனர். ஜோவின் பார்வை தன் மேல் படர்வதை உணர்ந்து மெல்ல புன்னகைத்துவிட்டு எழுந்து கை கழுவ சென்றான். ஆனால் ஜோவிக்கு தான் அவன் விரக்தியாக சொன்னது திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருந்தது. கை கழுவ சென்றவன் கண்ணாடி திரையில் தன் முகத்தை பார்த்தான். தன் முதுகினூடே நேற்று நடந்த நிகழ்வின் நினைவிற்கு சென்றான். என்னடி தகைச்சு போயிருக்க? நான் பேசுறது கூச்சப்படுற விஷயமா இருந்தாலும் உன்கிட்ட பேசிதான் ஆகணும். உன் மாமியார் வந்து பேசுவான்னு நினைக்காத. ஒரு குழந்தை இருக்கே போதும்னு நினைச்சா அது உன் மடத்தனம். காலங்காலமா ஒரு பொண்ணையும் ஆணையும் கணவன் மனைவி பந்தத்துல இணைச்சு வைக்கிறது நம்பிக்கை. காதல் சொல்லி வச்சுக்கிட்டாலும் அதுல காமமும் அடங்கும். பொண்ணுங்க நமக்கு ஒரு கட்டத்துல சலிச்சு போகும். ஆம்பளைங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தேவைப்படும். சலிச்சு போச்சுன்னு விட்டோன்னு வை, நம்ம வாழ்க்கைய தான் பாழா போகும். உனக்கு என்ன வயசாகுது? அவனுக்கு என்ன வயசாகுது? பழச நினைச்சிட்டு அவன் கூட சேராம இருக்காது. அவன் உன்னோட புருஷனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் கூப்பிட்டா பொண்டாட்டியா நீ போய் தான் ஆகணும். ஒழுங்கா இன்னொரு பிள்ளையை பெத்துக்கிற வழியை பாரு என பேசிவிட்டு வெளியே செல்ல அவளோ உடைந்து விட்டாள். அவளது மனநிலைமை தெரியாமல், கொஞ்சம் கூட தாயாக அவளை புரிந்து கொள்ளாமல், சுயநலமாக கடமைக்காகவாவது வாழ்ந்துவிடு என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போக அவளுக்கு சீ என்றானது. அதுவும் தன் வாழ்க்கையை நினைத்தே பெற்றெடுத்த பாசம் அவளை கட்டி போட அவள் வாழ்க்கையில் எதுவும் அவள் நினைத்தது போல் அமையவில்லை. அமைத்து கொள்ள விடவில்லை. முடக்கி வைக்கப்பட்டவளுக்கு முன்னேற்றம் என்பது காணல் நீராகி போனது. கண்ணீர் அதன் பாட்டிற்கு வழிய துடைக்க மனமில்லாமல் அமர்ந்திருந்தாள். அம்மா என சச்சின் ஓடி வர கண்ணீர் படிந்த முகத்தை அவனுக்கு காட்டக்கூடாதென்று வேகமாக குளியலறைக்குள் புகுந்தாள். அவன் அறைக்குள் நுழைந்து அம்மா என அழைக்க முகத்தை அழுத்தி துடைத்து மூச்சை இழுத்து விட்டு கதவை திறந்து சிரித்த முகத்துடன் வெளியே வந்தாள். ஆகா, என்ன நடிப்பு என்றது மனம். உள்ளத்தில் தோன்றியதை பேசாமல் இருப்பதும் உணர்வுகளை அந்தந்த நேரத்தில் வெளிப்படுத்தாமல் விடுவதும் தான் மனிதன் படும் பல துயரங்களுக்கு பெரும் காரணிகள். சட்டென சொல்லிவிடும் பட்சத்தில் மனதில் உணர்வுகள் தேங்கி சேராக நிற்காது. பிறர் மனம் வாட யோசிக்கும் மனம் தன்னை பற்றி என்றுமே நினைக்காமல் போவதுதான் பல பிரச்சனைகளின் சிறிய ஆரம்பம். அம்மா அவன் மீண்டும் அழைக்க மனக்குரல் தன்னை ஈர்த்து விட்டதை எண்ணி கடைந்து கொண்டவள் மகனை பார்க்கலானாள். சற்று முன் பேரனை கொஞ்சி தள்ளிய சதாசிவம் பேரனுக்கு சட்டை பையிலிருந்து ரூபாயை எடுத்து கைக்குள் திணித்தார். வேண்டாம் தாத்தா, விபு திட்டு என்றவனிடம் வம்படியாக திணித்தவர், திட்டு நான் பேசிக்கிறேன். என்கிட்ட காசு வாங்கி வாங்கி தின்ன பையன் உன்கிட்ட வாங்க வேணாம் சொல்லுவானா என அவன் முன் கெத்தாக சொன்னாலும் அவன் வருவதற்குள் பணத்தை கொடுப்பதற்கு காரணம் அவன் இருந்தால் வாங்க விடமாட்டான். அதுவும் இவரிடம் வாங்கவே விடமாட்டான். பாசத்தில் காசு கொடுத்து கொடுத்து பாச அடிமைகளாக்கி விட்டு பிற்காலத்தில் அவர்களையே சூழ்நிலை கைதியாகவும் தங்களின் கடமைகளை முடிக்க பலியாடாக்கி விடுவார்கள் என்று பட்டுணர்ந்தவன் சச்சினுக்கு அதே தவறு நடந்திடக்கூடாது என்று தீவிரமாக இருந்தான். அதனாலேயே சச்சினிடம் என்னை தவிர நீ யாரிடமும் பணம் வாங்கக்கூடாது என்று மனதில் பதியும்படி சொல்லிவிட்டான். பணம் கொடுக்கும் சதாசிவத்திடம் கூட கத்திரியை போல் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டான். ஆனால் அவர் தான் கேட்கவில்லை. தாயிடம் நீட்டி, உங்க அப்பா என் கையில திணிச்சிட்டார். விபு பார்த்தா என்ன தானே தப்பா நினைப்பான். உங்க அப்பா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரா? விபு வரதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட கொடுத்துடு என்றான். விபு அடிக்கடி உங்க அப்பா என அழுத்தி சொல்லுவான். அதை கேட்டு சச்சினும் அவ்வாறு சொல்ல
சொல்ல இவளுக்கு கோபம். என்னடா உங்க அப்பா தாத்தான்னு சொல்றதுக்கு என்ன? உன் அப்பாங்கிற கண்ணும் படுத்துரும். பெரியவங்கள மதிக்கணும், அவன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டு இருக்க. ஒரு நாள் 2 பேருக்கும் இருக்கு என்று அவனை திட்டிக் கொண்டே அவனுக்கு சேவைகள் செய்ய அவனோ கண்டு கொள்ளவில்லை. அவனுக்கு தேவையானது செய்துவிட்டு சமையலறைக்குள் நுழைந்தவள் அவன் சாப்பிட வெதுப்பியை துண்டு துண்டாக வெட்டி வைத்து கூடவே தக்காளி வெங்காயம் நறுக்கி அதை வதக்கி முட்டை சேர்த்து வெதுப்பியை பீய்த்து போட்டு கிண்டி அனைவருக்கும் கொடுத்தாள். பிரசாத் எப்போ வருவாம்மா? அவள் கொடுத்ததை தின்று கொண்டே கேட்டார். இப்போ வந்துடுவான்பா என்று நேரத்தை பார்த்துவிட்டு சொன்னவளுக்கு உள்ளுக்குள் பீதி. அவனுக்கு தான் இவரை பிடிக்காதே, எங்கே வந்ததும் முகத்தை காட்டுவானோ என்ற பயம் திக்கு திக்கென்று இருந்தது. பெரியவர்கள் மூவரும் பேசிக்கொண்டிருக்க மணியை பார்ப்பதும் மகனுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதுமாக இருந்தால் விப்பு வந்துவிட்டான். வாசலில் 2 ஜோடி செருப்புகளை கண்டதும் யாரென யூகித்தவனுக்கு கோபம் வர வாசலிலேயே நின்று கட்டுப்படுத்தி கொண்டு உள்ளே வந்தான். கௌரியும் சதாசிவமும் இவனை வரவேற்க அவனும் இருவரிடமும் ஒன்று சேர்ந்து வாங்க என்றான். அவர்கள் குசலம் விசாரிக்க இவன் பதில் சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான். வேகமாக உடையை மாற்றி சமையலறைக்குள் நுழைந்து தண்ணீரை குடித்துவிட்டு பைக் சாவியை எடுத்துக்கொண்டு நான் வரேன், ஒரு வேலை இருக்கு என்று அவரை நாசுக்காக தவிர்த்து விட்டு வெளியே சென்றான். அவருக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. இன்னும் பிரசாத்துக்கு என் மேல் இருக்க கோபம் போகலையா என வருத்தத்துடன் கேட்க, கோபமா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா, ஏதோ வேலையா போயிருக்கான் அவ்வளவுதான் அண்ணா, நீ எதுவும் நினைச்சுக்காத என்று சமாதானம் செய்தாலும் அவர்கள் மனமில்லாமல் அங்கிருந்து சென்றார். பெண்கள் இருவருக்கும் அவன் செய்கையில் கோபம். அவன் வந்ததும் கேட்கலாம் என்று சுதா காத்திருக்க அவன் தாமதமாக தான் வந்தான். அவர் தூங்கிவிட்டார். இவள் தான் முழித்து கொண்டிருந்தாள். அவன் வந்துவிட கதவை அடைத்து வேலையை தொடர்ந்தாள். இவனோ தன்னை சுத்தம் செய்துவிட்டு மெத்தையில் விழுந்தான். பக்கத்தில் படுத்திருந்த சச்சின் மெத்தையில் சிறுநீர் கழித்திருக்க அதனை கண்டவன் அவனை ஓரமாக படுக்க வைத்து அந்த இடத்தை துணியை வைத்து துடைத்துவிட்டு மீண்டும் படுத்து கொண்டான். வேலை முடித்து வேகமாக அவனுடன் சண்டை போட உள்ளே வந்தவள் இந்த காட்சியை கண்டதும் உடல் தூக்கி வாரி போட்டது. இது அவளுக்கு மட்டும் பழக்கப்பட்ட காட்சி என்பதால் அவள் விபுவை தவறாக எண்ணிவிட்டாள். இப்ப எதுக்கு அவனை ஓரமா படுக்க வச்சிருக்க என கோபமாக கத்த காதை குடைந்தவன், எதுக்கடி இப்ப கத்துற? பக்கத்துல தானே இருக்கேன், தூங்குறாண்டி, எந்திரிச்சிட போறான். கேட்டதுக்கு பதில் சொல்லு, எதுக்கு அவனை தள்ளி படுக்க வச்சிருக்க? உச்சா போயிட்டாண்டி, ஈரத்துல கடந்தா சளி பிடிக்கும்னு தள்ளி படுக்க வச்சிருக்கேண்டி என்றதும் இவளுக்கு தான் என்னவோ போலானது. அவனுக்கு அவள் கேட்ட கேள்வியின் உள்நோக்கம் புரியவில்லை. ஆனால் அவள் தெரிந்துதான் கேட்டாள். தாயின் வார்த்தை அவளை அந்தளவுக்கு யோசிக்க வைத்து விட்டது. அவன் அங்க படுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? அதை விடு, அப்பா கிட்டேயே முகம் கொடுத்து கூட பேசல. அவர் கூட உட்கார்ந்து பேசாம எதுக்கடா வேலைன்னு வெளியே போன? அவர் கூட உட்கார்ந்து சிரிச்சு பேசி நடிக்க எனக்கு தெரியாது. அந்த ஆள்கிட்ட உட்கார்ந்து பேச எனக்கு பிடிக்கல. அப்படி உட்கார்ந்து பேசினா சண்டை போட்டு அவரை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பேன். ஓ அப்பன் நெஞ்சு பிடிப்பான். நீயும் அம்மாவும் பதறி என் கூட சண்டைக்கு வருவீங்க, தேவையா? இதெல்லாம் ஒரு பதிலாவே போ. பதிலா எடுத்துக்கிறது எடுக்காததும் ஓ இஷ்டம். எனக்கு அந்த ஆளை சுத்தமா பிடிக்கல, அதான் விலகி போறேன். அந்த ஆள்னு சொல்லாத, அவர் உன் மாமனார், அதை விட தாய் மாமன். அவரை மரியாதை இல்லாம பேசாத. மகளாய் கொதித்தாள். நீ வேணா அவர் என்ன பண்ணினாலும் அப்பான்னு தூக்கி வச்ச ஆடு. ஆனா என்னால முடியாது. எப்போ உன் கல்யாண விஷயத்துல உன் இஷ்டம் கேட்காம முடிவு செய்தாரோ அப்பவே அவர் மேல இருந்த மரியாதை போச்சு. என்கிட்ட அவருக்கான மரியாதையை எதிர்பார்க்காத, கிடைக்காது. அவரை பத்தி பேசாத, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று தரையில் சென்று படுத்து கொண்டான். இவள் தான் பொத்தன மெத்தையில் அமர்ந்தாள். தந்தையா விபுவா என்று இருவரிடையே மாட்டிக்கொண்டு முழிக்கிறாள். புருஷனா என்னை அணைக்கணும்னு நினைச்சு நெருங்கினா. ப்ளீஸ் விபு போயிடு, என்கிட்ட வராத. கை நீட்டி எச்சரிக்க அவளை அணைக்க வந்த 2 கரங்களும் அந்தரத்தில் நின்றன. முகமோ செத்து விட்டது. தன்னை அப்படி நினைத்து விட்டாளே என்ற ஆத்திரத்தில் கோபத்தை சுவரில் காட்ட மனதில் உள்ள வழியில் பிரதிபலிக்க அவளை கண்டான். காதல் 8. இரவில் நடந்த வாக்குவாதத்திற்கு பிறகு இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஏற்கனவே அவர்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் மறைந்து பனிப்போர் நடந்து கொண்டிருந்தது. இதில் மேலும் அது நீள இதுவும் ஒரு காரணமானது. காலை உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் மதிய உணவு பையையும் எடுத்துக்கொள்ளாமல் சச்சினை மட்டும் அழைத்து கொண்டு விப்பு பள்ளிக்கு சென்று விட்டான். அவள் அவனுக்காக கட்டி வைத்திருந்த உணவு பையை கோபம் அழுகையினோடே பார்த்திருந்தாள். அவர்களுக்குள் பிரச்சனை என்று சுதாவிற்கு தெரியும். ஆனால் அவன் உணவை எடுத்து செல்லாததற்கு
அதற்கு காரணம் நேற்று என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்காமலேயே அவருக்கு விளங்கியது. நேற்று விபு அண்ணனை அவமதிப்பது போல் நடந்து கொண்டது இருவருக்கும் பிடிக்கவில்லை. அவன் மேல் இருவருக்கும் கோபம்தான். இவர் கேட்க வேண்டியதை மருமகள் ஜனனி கேட்டு சண்டை பிடித்திருப்பாள். அந்த கோபத்தில் தான் இவன் காலை உணவையும் சேர்த்து தவிர்த்திருக்கிறான் என்று சரியாக யூகித்து கொண்டார். கலங்கி நிற்கும் ஜனனியின் அருகே வந்தவர், விடு ஜனனிமா, இன்னைக்கு ஒரு நாள் வெளியே வாங்கி திங்கட்டும், அப்போ உன் அருமை அவனுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம நீ கட்டி வச்சதை நாளைக்கு எடுத்துட்டு ஓடுவான் பாரு, நீ ஃபீல் பண்ணாத என்றார். அவளோ, அவர் எனக்கு என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு அப்பா தானத்த, உடம்பு சரியில்லாதவரை எப்படித்த ஒதுக்கி வைக்க முடியும், அவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கோபத்தை காட்ட முடியுமா, கொஞ்சமாவது அவரை மதிக்கணும்ல அத்த, என் நிலைமைய புரிஞ்சுக்கவே மாற்றா இவன் என வருத்தம் கொள்ள, தாய் மாமன் மாமனார் உறவுல இருக்கிற மனுஷங்கிட்ட இப்படி நடந்துக்கிறது சரியில்லை, புரியுது எந்த நேரத்துல எப்படி உங்க கல்யாணம் நடந்ததுன்னு, அதுக்காக இன்னமுமா அந்த மனுஷங்கிட்ட முகம் கொடுத்து பேசாம தண்டிப்பான், அவர் இல்லைன்னா இந்நேரம் நம்ம இந்த அளவுக்கு வந்திருப்போமான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா, உன் வாழ்க்கையை நினைச்சு பயம் அவருக்கு இருக்கு, அந்த பயத்தை போக்க உன்னை இவனுக்கு கட்டி வச்சுட்டார், அப்பாவா அவர் யோசிக்கிறது சரிதானே, இவனை ஒன்றும் அவர் கட்டாயப்படுத்தல, இவனா தானே கட்டிக்கிறேன்னு வந்தான், என்னமோ அவரே வந்து கழுத்துல கத்தியை வச்சு தாலி கட்ட சொன்னது போலலே இருக்கு, இவன் அவர் மேல கோபமா இருக்கிறத பார்த்தா பழச மறக்க கூடாது, சொல்லி வையோம் புருஷன்ட்ட என்று அவர் சென்றுவிட இவளுக்கு மட்டும்தான் அந்த உண்மைகள் தெரியும் என்பதால் உள்ளுக்குள்ளேயே ஊமை கண்ணீர் வடித்தாள். தண்ணீர் வடிய விட்டு சிந்தனையில் இருந்தவனை மோகன் சுதன் வருகை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அன்றைய நாள் அப்படியே கழிய தாமதமாக தான் இல்லம் வந்தான். தாமதமாக வந்த அவனை முறைத்தார் சுதா. உள்ளே சமையலறையில் அவள் வேலையை பார்த்து கொண்டிருக்க சச்சின் ஹாலில் அமர்ந்து வரைந்து வண்ணம் தீட்டி கொண்டிருந்தான். இரு திசையையும் பார்த்தவர் அறைக்குள் செல்ல இருந்த மகனை அழைத்தார். உள்ள வா விப்பு, உன் கூட பேசணும் என்றார் கட்டளையாக. சலிப்பாக அவர் பின்னே சென்றான். என்னம்மா உன் பிரச்சனை? அதைத்தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதுக்கு இப்படி நடந்துக்கிற? உனக்கு எப்போலேருந்து உன் மாமாவை பிடிக்காம போச்சு? அவரை பிடிக்கல தான், அதுக்காக அதை முகத்துக்கு நேராக தான் சொல்லாமல் சொல்லணுமா? பாவம் அந்த மனுஷன் இப்போதான் பொழைச்சி வந்திருக்கார், அவரை மறுபடியும் படுக்க வச்சிடுவ போல. ஆமாம், அப்படியே படுத்துட்டாலும் அவர் போடுறதெல்லாம் ட்ராமா, சிவாஜியை மிஞ்சி நடிச்சிட்டு இருக்கார். எப்போதான் இவங்க ரெண்டு பேரும் இதை புரிஞ்சிக்க போகிறாங்களோ என சத்தமாக முணுமுணுக்க அவருக்கும் அது நன்றாகவே கேட்டது. போதுண்டா, அவர் நடிக்கிறார்னு என்கிட்ட சத்தமாக முணுமுணுக்கிறது மாதிரி அவகிட்டையும் சொல்லிட்டு இருக்காத, மனசு கஷ்டப்படுவா. என்ன இருந்தாலும் அவளுக்கு அப்பா, புருஷன் தன் அப்பாவை மதிக்கலனா கோபம் வரத்தான் செய்யும். அவளுக்காகவாவது அவரை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ சாப்பாடை எடுத்துட்டு போகல, காலையில சாப்பிடவும் இல்லை, அதனால இன்னைக்கு முழுக்க அவளும் சாப்பிடல. போய் சமாதானம் பண்ணி சாப்பிடவை, நீயும் சாப்பிடு, நானும் பேரனும் சாப்பிட்டோம், அவனை என் கூட படுக்க வச்சுக்கிறேன், நீ அவ கூட பேசு என்று அவர் வெளியே செல்ல இவனோ நெற்றியை கீறிக்கொண்டே வெளியே வந்தான். சச்சுக்கண்ணா வா, பாட்டிட்ட வா, இன்னைக்கு பாட்டிக்கிட்ட தூங்கு என்று அழைக்க அவனும் முதலில் விபுவை பார்க்க அவனும் தலையை அசைக்க சுதாவுடன் சென்றான். அவர் கதவை தாளிட்டு கொண்டார். கதவை வெறித்தவன் சமையலறை உள்ளே ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்று தன்னை சுத்தம் செய்துவிட்டு உடைமாற்றி வந்தான். ஜா என அழைக்கும் முன்னே அவள் தட்டுடன் வந்திருந்தாள். அவன் அருகே வைத்துவிட்டு சட்னியை அவன் அருகே நகர்த்தி வைத்துவிட்டு உள்ளே செல்ல எத்தனைக்க அவள் கையை பிடித்தான். நீ சாப்பிடல என கேட்கவும் பதில் சொல்லாமல் நின்றாள். வா, வந்து நீயும் சாப்பிடு என்றான். எனக்கு பசி இல்லை, பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன் என்று அவன் கையிலிருந்து கையை உருவ முயல. காலிலிருந்து பசி இல்லையா என கேட்கவும் திரும்பி அவனை முறைத்தாள். சாரிடி, உன் அப்பனை பற்றி இனி பேச மாட்டேன், சாப்பிடவா என்றான். மீண்டும் முறைக்க, சரி உன் அப்பாவை இனி எதுவும் சொல்ல மாட்டேன், சாரி, வா சாப்பிட என்று இறங்கி வர உதட்டின் ஓரம் புன்னகை மலர இருவர என்றதும் தான் கையை விட்டான். இருவரும் தான் அமர்ந்து அமைதியாக சாப்பிட்டனர். எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் சாப்பிட்டதும் அவளுக்கு சமையலறையில் சுத்தம் செய்ய உதவியாக இருந்தான். அவன் முன்னே அறைக்குள் நுழைய அவள் பின்னில் நுழைந்தாள். அவள் சச்சினை தேட அவன் அம்மாட்ட தூங்குறான் என்று மெத்தையில் அமர்ந்த வாக்கில் சொல்ல ஏனோ உடல் நடுங்கியது. அவன் சாதாரணமாகத்தான் இருந்தான். இவளுக்கு உள்ளுக்குள் சம்பந்தமில்லாத பயம் உருவெடுத்தது. குளியலறை சென்று வெளியே வந்தவள் பால்கனிக்கு சென்று நின்று கொண்டாள். இவனும் அவளிடம் பேச எதிர்பார்த்திருந்தவன் அவள் அங்கே சென்றதும் அவனும் தொடர்ந்து அங்கே சென்றான். அவள் கம்பி
முடியை பிடித்து கொண்டு பயத்தில் நிற்க இவன் பின்னே வந்து இங்கே என்னடி பண்ற என்றான். இவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அவளது எண்ணமெல்லாம் அவன் நண்பன் என்று மறந்து எங்கே கணவனாக நடந்து கொள்வானோ என்ற அச்சம் அவள் அன்னை வந்து போனதிலிருந்து புதிதாக தோன்றியது. அவள் திரும்பாமலே இல்ல காத்து வாங்க வந்த என்றாள். அவனும் அவளை உரசியபடி பக்கத்தில் வந்து நின்றான். வலி இருவரின் உடலை தழுவி ஒரு நிமிடம் அவர்கள் மனதை இதமாக்கி விட்டு சென்றது. ஏ ஜான் என அன்பாய் அவளது தோலை அணைக்க செல்ல சட்டென விலகினாள். இவன் கை அந்தரத்தில் நின்றது. புருஷனா அணைக்கிறதா இருந்தா என்ன தொடாத விப்பு என்றாள். அவனுக்கோ முதலில் எதுவும் பிடிபடவில்லை. என்ன சொல்கிறாள் என்று யோசித்தவனுக்கு தாமதமாகத்தான் விளங்கியதோடு பெருங்கோபமும் வந்தது. அவள் கண்ணீருடன் இருக்க அந்தரத்தில் நின்ற கைமூச்சியை இறுக்கி சுவரில் குத்த இவளோ விப்பு என்று பதறிக்கொண்டு வந்தவளை கையை நீட்டி தடுத்தான். அவன் விழிகளை பார்த்து இவள் பயந்தாள். என்ன சொன்ன? புருஷனா தொடுறதா இருந்தா தொடாதங்கிற? என்னடி இதெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னைக்கிடி உன்னை நான் புருஷனா தொற்றிருக்கேன்? கல்யாணமான நாள்ல இருந்து உன்னை அந்த மோட்டிவேஷனோட தொற்றிருப்பேனா இல்ல பார்த்துருப்பேனா? எப்படிடி உன்னால என்ன அப்படி யோசிக்க முடிஞ்சது? நானும் உனக்கு மொத்த ஆம்பளைங்க போல தெரிகிறேனா என கண்ணீர் தேங்க அடக்கப்பட்ட சீற்றத்துடன் கேட்டான். அவனது செங்கற்றை படிந்த கோப விழிகளை கண்டதும் தன் தவறை உணர்ந்தவள் மன்னிப்பு கேட்க அவன் கையை பிடிக்க தீயை தொட்டது போல் உதறினான். நீயும் தொடாத, நான் தான் உன் புருஷனாச்சே. கோபத்திலும் நக்கலுடன் கேட்டான். விப்பு என அழுகையினூடே அவன் கைப்பற்ற வர அவனோ கையை உள்ளிழுத்து கொண்டான். விப்பு என அழுக, என்ன ஒரு நிமிஷத்துல கொன்னுட்டடி. இத்தனை வருஷ நட்பை கொச்சப்படுத்திட்டடி. சின்ன வயசுல இருந்து உன் கையை பிடிச்சு சுத்திட்டு இருந்திருக்கேன்டி. உன்னை கட்டி பிடிச்சிருக்கேன். உன் நெத்தியில முத்தம் கூட கொடுத்திருக்கேன். அதுல ஒரு தடவையாவது தப்பான எண்ணத்துல பணியிருந்திருப்பேனாடி. உன் முகம் சொல்லிக்கிற மாதிரி என் தொடுதல் இருந்திருக்கா? அவ்வளவு ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து என் சொந்த விரல் கூட உன் மேல பட்டதில்ல. நான் உன்கிட்ட புருஷனா நடந்துக்கணும்னு நினைச்சிருந்தா அடுத்த நாளே உன்னை தொற்றிக்க மாட்டேனா? நமக்குள்ள இருக்கிற உறவுக்கு பேர் என்னடி? புருஷன் பொண்டாட்டியா? அப்படிதான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கோமா என கேட்க அவள் பதிலின்றி கதறி கொண்டிருந்தாள். ச போடி, இதுக்கு தான் நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னேன். வம்படியா கட்ட சொல்லி எனக்கு இப்படி ஒரு பேரையும் கொடுத்துட்டேலடி. மனசு குளிர்ந்துருச்சு என் தோழியால, சாரி என் பொண்டாட்டியால. இப்போ நான் உன் புருஷனாச்சே என விரக்தி சிரிப்புடன் சொல்ல இவளுக்கு சுருக்கென்றது. இப்போ நான் சொல்றதை கேளுடா என பேச வந்தவளை தடுத்தவன். போதுண்டி நீ பேசுனது. இதுக்கு மேலே கேட்க என் மனசுல தெம்பில்ல. போதும், இனி நான் நண்பனா கூட உன்கிட்ட வரமாட்டேண்டி என்று வேகமாக உள்ளே சென்று தரையில் மெத்தை விரித்து படுத்து கொண்டான். அவளோ அவ்விடம் அமர்ந்து கதறி அழுது தீர்த்தாள். வெகு நேரம் சென்ற பெண் கண்ணீரை துடைத்து கொண்டு உள்ளே வந்தாள். அவனும் உறங்கவில்லை என்று கண்ணீருடன் அவன் கண்மணிகள் அலைப்புறுதலை கண்டு தெரிந்து கொண்டவள் அவனை எவ்வாறு சமாதானம் செய்ய போகிறோம் என்பதை நினைக்கவே பயமாக இருந்தது. மெத்தியில் வந்து படுத்து கொண்டவளுக்கு தூக்கம் கிஞ்சித்தும் இல்லாமல் தண்டனை செய்தது. இருவருமே உறங்காமல் புரண்டு புரண்டு படுத்தனர். காலையில் இருவரது முகமுமே சரியில்லாமல் இருந்தது. அவன் இறுகி போயிருக்க இவள் முகமோ அழுது வீங்கி போயிருந்தது. இவனை சமாதானம் பண்ண அனுப்புனா சண்டை போட்டு அழுக வச்சிருக்கான். இதுங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ இதுங்களே தீர்த்து தொலையட்டும். இதுங்களுக்குள்ள நாம ஏன் போகணும்? என்னவோ பண்ணி தொலையட்டும் என்று விட்டுவிட்டார். இன்றும் அவன் உணவை எடுத்து செல்லவில்லை. மதிய உணவு வேலையில் அவன் கேண்டீனுக்கு சென்று ஒரு டீ மட்டும் குடித்துவிட்டு வந்தான். அவன் இல்லாமல் இவர்கள் சாப்பிட்டாலும் ஜோவிக்கேனோ உணவு இறங்கவில்லை. அவன் இடத்தை அடிக்கடி பார்த்து கொண்டே சாப்பிட்டாள். காலையிலிருந்தே அவன் சரியில்லை. ஏக ஆசிரியர்கள் கேட்டதற்கு மழுப்பியவன் தன்னிடம் சொல்வானா? இருந்தாலும் நட்பு ரீதியாக பேசும் அவன் இப்படி இருப்பது அவளுக்குள்ளும் சிறு பாதிப்பை தந்தது. மாலையில் அவன் மேசையில் படுத்திருக்க இவளோ மேசையை தட்டி அவனை எழுப்பினாள். அவனும் எழுந்து என்னவென்று அவளை பார்த்தான். இன்னைக்கு பிஸ்கெட் வாங்கி தரது உங்க டர்ன், மறந்துட்டீங்களா? பசிக்குது, பிஸ்கெட் எங்க என்றாள். அவனோ நெற்றியை கீறி கொண்டவன், சாரி மிஸ் ஜோவி, இன்னைக்கு என்னால முடியாது, நாளைக்கு என முடிக்கும் போதே அவனிடம் மாசிலை நீட்ட அவன் அவளையும் கையில் வைத்திருந்த மாசிலையும் மாறி மாறி பார்த்தான். நீங்க சாப்பிடாம ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க வாங்கி தருவீங்கன்னு நான் வெயிட் பண்ண முடியுமா? என்னால முடியாது இல்லையா? அதான் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தாங்க என்று நீட்ட அவன் உதட்டில் லேசாக மலர்ந்தது சிறுமுரல். எனக்கு பசியில மிஸ் ஜோவி, நீங்க சாப்பிடுங்க என்றான். ஒரு டீ உங்க பசியை போக்கிடுமா என்ன என கேண்டீனில் வேலை செய்யும் பாட்டி இவன் டீ மட்டும் குடித்ததை இவளிடம் புலம்ப இவளும் அவன் சாப்பிடவில்லை என்று அறிந்து கொண்டாள். விப்பு சார், ஒரு மனுஷனுக்கு எப்படி உணர்ச்சிகள் நிறைய இருக்கோ அது போலதான் பிரச்சனைகளும் கூடவே இருக்கும். ஒன்று முடிஞ்சா இன்னொன்று அடுத்தடுத்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். உணர்ச்சி
எனர்ஜியை போல பிரச்சனையும் மனுஷனோட சேர்த்து படைக்கப்பட்டது தான். ஒவ்வொரு கட்டத்திலும் சின்னது பெருசுன்னு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக எல்லாம் சாப்பிடாம இருந்தா பிரச்சனை என்ன? உங்களுக்கு பாவம் பார்த்து சலுகை கொடுக்குமா என்ன? அதெல்லாம் இல்லை. எப்படிடா இவளை வச்சு செய்யலாம்னு தான் நினைக்கும். கூடவே வர பிரச்சனையை சால்வ் பண்ண ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்று சாப்பிடணும், இன்னொன்று தூங்கணும். ரெண்டும் சரியா செஞ்சா ஈஸியா பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். முதல்ல சாப்பிடுங்க, வீட்டில் போய் தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும் என்று கன்சமிட்டி சொல்லி சிரிக்க மனதில் தூக்கி வைத்திருந்த பாரத்தை அவள் வாங்கி இறக்கி வைத்தது போல் இருந்தது. மாச்சலை வாங்கி கொண்டு மொத்தமாக தேங்க்ஸ் என்றான். அவளும் தலையை தாழ்த்தி மாசலை ருசிக்க இவனும் அவளை பார்த்து கொண்டே தின்றான். ஒரு தடவை என் மேல முழு நம்பிக்கை வச்சு என் கூடவா, உன்னை பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா சேர்ப்பேன், என்னை நம்பி வா என்று அவன் அழைக்க அதுவரை அச்சத்தில் இருந்த ஜோவி முகத்தெளிச்சியுடன் அவனுடன் பயணிக்க முடிவெடுத்தாள். காதல் 9. செக்கரை நிறத்தில் உருமாறிய பகலவனோ தன் இருப்பிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழிறங்கி ஆழிக்குள் சென்று தன்னை மறைக்க வேண்டிய வேளையில் ஆழியின் அலை கூட்டங்களை காண கடற்கரையில் மக்கள் கூட்டம் அந்த மாலை வேளையில் படையெடுத்து வந்திருந்தனர். சென்னை வந்தும் மெரினா கடற்கரையை பார்த்திடாதவளை இன்று அழைத்து வந்திருந்தாள் சந்திரா. அதுவும் ஜோவிதா இன்று ஜனித்த நாள் என்பதால் அவள் ஆசையை இன்று நிறைவேற்றி வைத்திருந்தாள். இருவரும் கடற்கரை மணலில் கால் புதைய நடந்தனர். தொலைக்காட்சியிலும் படங்களிலும் பார்த்த மெரினாவை இன்றுதான் நேரில் பார்க்கிறாள். குதித்து குதித்து அவளை நோக்கி வரும் குட்டி அலைகளை கண்டு அவளுக்கு உற்சாகம் பீறிட்டது. மனம் குழந்தையின் குதூகலத்தை கொண்டிருந்தது. தனது பேண்டை மடித்துவிட்டு கடலில் காலை நினைத்து விளையாடினாள். கடற்கரையில் அமர்ந்த சந்தியா தன் காதலனுடன் செல்லில் பேசிக் கொண்டிருந்தாள். இவள் அவளை ஒரு தரம் பார்த்து தலையில் அடித்து கொண்டவள் கடலில் விளையாட ஆரம்பித்தாள். காலையில் எழுந்ததுமே மேகவாணி, நவநீதன், ஜீவிதன் என மூவரும் அவளுக்கு அழைத்து பேசி வாழ்த்து சொல்லி கண்ணீருடன் அலைபேசியை வைத்தனர். பின் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் மதியம் வரை அவளிடம் விடாமல் பேசினார்கள். மதிய உணவை முடித்துவிட்டு மாலையில் வெளியே செல்ல சந்தியா அழைக்க இவளும் பீச்சிற்கு செல்ல வேண்டும் என்று தன் ஆசையை சொன்னாள். இருவரும் கிளம்பினார்கள். கவிதாவோ சந்தியாவிடம் 5 முறை பத்திரம் என்றாள். ஜோவிதாவிடம் 2 மடங்காக பத்திரம் வாசித்தாள். ஜோவி எதற்கு என்று அவளிடம் விசாரிக்க சந்தியா இருந்ததனால் அவள் சொல்லவில்லை. ஆனாலும் எச்சரிக்கை செய்ய ஜோவி அதை அசட்டை செய்தாள். இருவரும் கடற்கரைக்கு வந்துவிட்டனர். சந்தியா ஜோவியை அழைத்தாள். இவளும் சந்தியாவை நோக்கி ஓடி வர அவள் அருகே நடுநடுவென உயரத்தில் தென்னை மரம் போல் நின்றான் ஒருவன். அவனை அண்ணாந்து பார்த்துவிட்டு சந்தியாவை கேள்வியாக பார்த்தாள் ஜோவிதா. இது என் லவர் சரவணன் ஜோவி. சரு, இது ஜோவி சொல்லியிருக்கேன்ல என்று இருவருக்கும் அறிமுகம் செய்து வைக்க இருவரும் வணக்கம் வைத்து கொண்டனர். நான் இங்கே இருக்கேன்னு சொன்னதோ என்னை தேடி வந்துட்டான் ஜோவி என்றாள் கூச்சமாக. பரவாயில்ல சீனியர், நான் அப்படியே நடந்துட்டு வரேன், கிளம்பும் போது ஃபோன் பண்ணுங்க, நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் என்றாள். ஓகே ஜோவி, ரொம்ப தூரம் போயிடாத, கண்ணுக்கு எட்டின தூரத்திலே இரு என அறிவுரை சொல்ல தலையை அசைத்து அவர்களுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு இவள் அப்படியே நடந்தாள். அங்கே குழந்தைகளுடன் குடும்பமாக புதுமண தம்பதியர்களாக காதலர்களாக என கடற்கரை மணலை ஆக்கிரமித்திருந்தவர்களை பார்த்து கொண்டே வந்தவளுக்கு தனிமையாக அமர்ந்திருந்த ஒரு ஜீவன் தென்பட்டது. பழகின முகம் போல் தெரிய யாரென நின்று பார்த்தவளுக்கு அது விபுவென தெரிய வர தனிமையில் சோர்வாக நடந்தவளுக்கு துணை கிடைத்த மகிழ்ச்சியில் அவனை நோக்கி நடந்தாள். கால்களை கட்டிக்கொண்டு கடலை வெறித்திருந்தான் விபு பிரசாத். அன்று நடந்த சண்டைக்கு பிறகு ஜனனியுடன் பேசுவதில்லை. அவள் முகத்தை கூட பார்ப்பதில்லை. அவளை விட்டு விலகி இருந்தான். அவள் சமைத்த உணவை மட்டும் தின்ன வேண்டிய கட்டாயத்தில் சாப்பிடுகிறான். மற்றபடி அவளை விட்டு வெகு தூரம் விலகி நிற்க அவளுக்கோ உள்ளுக்குள் வலித்தது. தந்தையை விட உயர்வானவன், உத்தமமானவன், உயிரை தரும் உச்ச தோழன் சிறு குழப்பத்தால் அவனையும் அவன் நட்பையும் கொச்சைப்படுத்திவிட்டு உயிர் வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். விபுவை பற்றி அவளுக்கு நன்கு தெரிந்தாலும் குழப்பத்தின் சறுக்கலில் ஒரு நொடி அவள் விபுவை தவறாக நினைத்து விட்டாள். அதன் பலனை தான் அவள் அனுபவிக்கிறாள். இவனும் அவளுக்கு தண்டனையை கொடுத்து தானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். விடுமுறை நாள் என்பதால் சுதா இருவரையும் சேர்த்து வெளியே அழைத்து போக சொல்ல இவனோ தனித்து வந்து கடற்கரை மணலில் அமர்ந்து கடலை வெறி
பார்த்தவனுக்கு தன் வாழ்க்கை சூனிய வட்டத்திற்குள் மாட்டியது போல் உணர்ந்தான். பிடித்த வேலை அமைந்தவுடனே தன் மனதிற்கு பிடித்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டான். ஆனால் அமாவாசை கடல் மணலில் எழுதி வைத்த எழுத்துக்களானது அலைகள் வந்து அழித்து போவது போல் விதி அவனது ஆசையை அழித்து துடைத்தெடுத்து விட்டது. தனது 27 வயதிலேயே அனைத்து ஆசைகளையும் துறந்து ஆசாமியாக வாழ்வது போல் இருந்தது அவனுக்கு. சட்டென முடிவெடுக்க முடியாத இடியாப்ப சிக்கலில் மாட்டி தவித்து கொண்டிருக்கிறான். மனம் இளைப்பார கடலை தேடி வந்திருக்கிறான். அவனை கண்டதும் அவன் அருகே இடைவெளி விட்டு இவள் அமர்ந்தாள். அருகே யார் அமர்ந்ததென்று கூட தெரியாமல் கடலை விட்டு கண்களை அகற்றாமல் அமர்ந்திருந்தான். விபு சார், கடல்ல எனக்கு அலைகள், அதுல விளையாடுற குழந்தைங்க பசங்க, இவங்களை தவிர யாரும் தெரியல. புதுசா எதுவும் உங்களுக்கு தெரியுதா என்ன என கடலை பார்த்து கொண்டே இவனிடம் கேட்க, இவனோ தெரிந்த குரல் போல் இருக்கிறது என்று பக்கவாட்டில் பார்த்தவனுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும். மிஸ் ஜோவி, நீங்க இங்க? நான் தான் இங்க ஹாஸ்டல்ல ஃபேன் காத்து பத்தல விபு சார், அதான் காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் என்று கிடைத்தாள். அவள் சொன்னதை கேட்டதும் சட்டென அவன் கையிலேயே அடைத்துவிட்டு அவளிடம், கொசு மிஸ் ஜோவி, ரொம்ப கடிக்குது என்றான் சிரிக்காமல். அவளுக்கு அவன் தன்னைத்தான் கொசு என்கிறான் என்பது புரிந்துவிட கண்களை சுருக்கி அவனை முறைத்தாள். அவளது முறைப்பில் இவன் வாய்விட்டு சிரித்தான். யார் கூட வந்தீங்க மிஸ் ஜோவி என கேட்கவும், நான் ஸ்கூல்ல மட்டும்தான் மிஸ் ஜோவி, வெளியே வெறும் ஜோவி தான், ஜோவின்னு சொல்லுங்க. மிஸ் வேணாம் விபு சார் என்றாள். ஓ, அப்ப நானும் ஸ்கூல்ல மட்டும்தான் சார், இங்கே இல்லை, நீங்க என்ன விபுன்னு கூப்பிடலாம் என்றான். என்னை விட வயசு அதிகம் உள்ள உங்களை எப்படி பேர் சொல்லி கூப்பிட தப்பில்லையா? தப்பா? தப்புன்னு நான் சொன்னா மட்டும் அது தப்பு, ஏன்னா அது ஏன் பேராச்சே, நானே அனுமதிக்கும் போது அது தப்பே இல்லை. நீங்க விப்புன்னு சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான். ஓகே விப்பு என்றாள். அப்புறம் யார் கூட வந்தீங்க ஜோவி? சண்டே என்ஜாய் பண்ண வந்தீங்களா என்றான். சண்டேன்னு வரல, இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் டே. ஸோ என் ரூம்மேட்டை இங்கே கூட்டிகிட்டு போக சொன்னேன், கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷல் டேவா? என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு ஒரு அழகான க்யூட்டான தேவதைக்கு பிறந்த நாள் என்றால் கண்ணை கதுப்பு சிவக்கு. ஓ, உங்கள் ரூம்மேட் பர்த்டேவா? அவங்களோட வந்தேன்னு சொன்னீங்க, அவங்கள இங்கே காணோம் என்று தேட அவளுக்கு பொசு பொசுவென கோபம். ஹலோ, இன்னைக்கு எனக்கு தான் பிறந்த நாள் என்று குழந்தை போல் கோபம் கொள்ள அதை பார்க்கவே அழகாக இருந்தது. மனதில் கனம் குறைந்து இதமாக இருந்தது விபுவிற்கு. இவளிடம் பேசும்போது போதெல்லாம் தேங்கிய பாரங்கள் குறைந்து இறகாக விடுகிறது மனது. நெஞ்சின் வலியை குறைத்து உதட்டில் சிரிப்பை தருவது போல் உணர்கிறான் அவளிடத்தில். அவள் கோபத்தை கண்டு சத்தமாக சிரித்தவன், அந்த அழகான கியூட் தேவதைன்னு சொன்னது உங்களை தானா? நான் உங்கள் ரூம்மேட்டை சொல்கிறீங்கன்னு நினச்சேன் என்ன நக்கல் செய்ய. போங்க விபு, நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. ஏன் நான் அழகு இல்லையா, க்யூட் இல்லையா? எப்படி நீங்கள் என்னை தவிர்த்து பார்க்காத என் ரூம்மேட்டை நினைக்கலாம் என சிறு கோபம் கொள்ள அது கூட அவனுக்கு பேரழகாக தெரிய அவளை ரசிக்கும் ரசிகனானான். நோ கோபம் ஜோவி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உண்மையிலேயே பேரழகு ஜோவி, நீங்கள் அழகான க்யூட்டான, இன்னும் என்னென்ன வார்த்தைகள் அழகுக்குன்னு இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு தான் போதுமா என்றான். அவளுக்கு வெக்கம் அவனை பார்ப்பதை தவிர்த்தாள். அதை ரசித்தவன், இந்த அழகான க்யூட்டான தேவதைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றான். தேங்க்ஸ் என்றால் கண்ணை கதுப்பு சிவக்க மாறாமல். அதை கண்டவன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டு, ட்ரீட் இல்லையா ஜோவி? ஐஸ்கிரீம்? ஓகே என்று தோலை கொழுக்க வேகமாக எழுந்து வாங்க சென்றாள். அவளுக்கு பிடித்த சாக்லேட் ஃப்ளேவர், அவனுக்கு பிடித்த வெனிலா ஃப்ளேவர் வாங்கி கொண்டு வந்து அவனுக்கு பிடித்ததை கொடுத்து தானும் உண்டாள். உங்கள் ஏஜ் என்ன விப்போ? 27. ஏன் ஸ்டில் சிங்கிளாக இருக்கீங்களே? அதான் உங்கள் ஏஜ் என்ன கேட்டேன். ஏன் இன்னும் சிங்கிளாகவே இருக்கீங்க? யாரையும் லவ் பண்ணலையா? இல்லை லவ் ஃபெயிலியரா? இல்லை லவ் பிடிக்காதா? லவ் பண்ணினதில்லை, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இன்னமும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கல என்றான். இனி பார்த்து லவ் பண்ணி எப்போ கல்யாணம் பண்ண? இத்தனை நாள் கிடைக்காத லவ் இனி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இத்தனை வருஷம் கிடைக்கலதான், இனியும் கிடைக்காதுன்னு அடித்து சொல்லிட முடியுமா? இது வரைக்கும் கிடைக்காததற்கு பலனா என் காத்திருப்புக்கும் சேர்த்து கடவுள் எனக்கு நல்ல பொண்ணா கொடுப்பார்னு நம்புகிறேன், காத்துட்ருக்கேன் என்றான். அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்காதா? விருப்பம் இல்லை என்றான். என்றவள் அவனிடம் அடுத்து ஏதோ கேட்க தயங்க. என்ன ஜோவி, ஏதோ கேட்க நினைக்கிறீங்க போல?
என்றான் அவள் தயக்கத்தை கண்டு. 1 வீக்கா நீங்க சரியில்லை, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிளாஸ் ஃப்ரெண்ட் கூட மனஸ்தாபம், இப்போ பேசுறதில்ல, அந்த ஃபீலிங் தான் என்றான் குரல் உடைந்து. அவளும் சிரித்து கொண்டு, நானும் என் தம்பியோ நிறைய சண்டை போடுவோம், பேசாம கூட இருந்திருக்கோம். அப்போ அப்பா தான் எங்க 2 பேரையும் உட்கார வச்சு 2 பேரோட பிரச்சனை என்னன்னு கேட்பார். நாங்களும் சொல்லுவோம். அவர் முழுசா பொறுமையா கேட்டுட்டு எங்க 2 பேர் பக்கமும் இருக்க நியாயத்தை எடுத்து சொல்லி எங்க தவறையும் சுட்டி காட்டி சொல்லுவார். 2 பேரையும் சமாதானம் செய்வார். நாங்களும் அப்பவே சமாதானமாகி பேசிடுவோம். இதை ஏன் சொல்றேன்னா, அவசியமில்லாத உறவுகள்னா எப்படியோ போன்னு விட்டுடலாம். ஆனா வேணும்னு நினைக்கிற உறவுகள் கிட்ட சண்டை போட்டாலும் இல்ல அவங்க சண்டை போட்டு பேசாம போனாலும் அப்படியே விடாம அவங்க கூட உட்கார்ந்து பேசணும். நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தையும் தவறையும் விளக்கி சொல்லி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் தவறையும் சொல்ல சொல்லி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு பேசுறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. கோபத்துல ஈகோ பார்த்து பேசாம இருந்து அந்த உறவை விலக்கி வைக்கிறது நியாயம் இல்லையே. உங்க ஃப்ரெண்டோட உட்காந்து மனசு விட்டு பேசுங்க. மனஸ்தாபம் எல்லாம் மறைஞ்சு பழையபடி மாறிடுவீங்க. செய்து பாருங்க. ஒத்து வரலனா விட்டுருங்க என அவனுக்கு இலவச அறிவுரை வழங்க அவனும் அவளது வார்த்தைகளை அசட்டை செய்யாமல் ஏற்றுக்கொண்டான். அதற்கு தலையசைப்பை தந்தான். சட்டென கை கடிகாரத்தை பார்த்து நேரம் விரைவதை உணர்ந்தவள் தன் அலைபேசியை எடுத்து சந்தியாவிற்கு அழைத்தாள். 2 முறைக்கு பின் எடுத்து, சீனியர் போலாமா என்று கேட்க அங்கு என்ன சொல்லப்பட்டதோ இவ்வளவு இதயம் நின்று போனது. எனது என்னைய இங்க விட்டுட்டு நீங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டீங்களா? எப்படி சீனியர் என்ன மறந்தீங்க? இப்போ நான் எப்படி வருவேன்? எனக்கு வழி தெரியாது. என்னை இங்க தவிக்க விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. இது நியாயமா? இப்போ நான் எப்படி அங்க வருவேன்? எங்க எப்படி எதுல ஏறணும்னு கூட எனக்கு தெரியாது. இப்படி என்னை தனியா விட்டுட்டீங்களே என கண்கள் கலங்க கேட்டாள். அங்கு என்ன சொல்லப்பட்டதோ அலைபேசியை வைத்து விட்டாள். அந்த இடத்தை சுற்றி பார்த்தவளுக்கு தொலைந்து போனது போன்றதொரு உணர்வு. விழிகள் 2ம் பயத்தில் அலைந்தன. என்ன செய்வதென தெரியவில்லை. ஒரு நிமிடம் பேசி சிரித்தவளின் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. அவளுக்கு பக்கத்தில் அவன் இருப்பதையும் மறந்து ஹாஸ்டலுக்கு எப்படி போவது என்ற எண்ணத்தில் இருந்தாள். கூட்டத்தில் தொலைந்து பயந்து விழிக்கும் சிறுமியை போன்று தெரிந்தாள். அவன் சிரித்து கொண்டே, நான் இங்க ஒருத்தன் இருக்கேன், ஞாபகம் இருக்கா என்றான். ஆபத் பாந்தவனாக தெரிந்தான் விப்பு. சட்டென அவன் கையை பிடித்து கொண்டு, விப்பு எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் எப்படி ஹாஸ்டல் போகணும்னு சொல்லுங்க என்றாள். என் கூட வாங்க, ட்ராப் பண்றேன் என்றான். முதலில் தயங்கினாள். ஆனால் அவனோ, என் மேல முழு நம்பிக்கை வச்சு வாங்க, பத்திரமா உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பேன் என்றான். அவள் கைகளை பிடித்து அழுத்தி அவன் அழுத்தத்தில் என்ன உணர்ந்தாலோ சரி என்றாள். அவளை அழைத்து கொண்டு வண்டியை நோக்கி நடந்தான். அவளை ஏற்றிக்கொண்டு கிளம்பியவன் வரும் வழியெல்லாம் அவள் ஹாஸ்டலுக்கு வரும் பஸ் எண்ணையும் அவளுக்கு தேவையான பேருந்து எண்ணையும் வழியையும் விலக்கி சொல்ல குறித்து கொண்டே வந்தாள். விவரமாக அவளுக்கு தேவையானதை மட்டும் சொன்னான். ஹாஸ்டலும் வர வண்டியை நிறுத்தினான். தேங்க்ஸ் விப்பு, கடவுள் எனக்காக தான் உங்களை அங்கே அனுப்பியிருக்கார். இல்லைனா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. கண்ணை மூடி திறந்தாள். இட்ஸ் ஓகே, லீவ் இட் ஜோவி, அப்புறம் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோ என்று அவனது எண்ணை கொடுக்க அவளும் குறித்து வைத்து கொண்டாள். இது என் நம்பர் தான், என்னை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, எதுவும் ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க, நான் வரேன் என்றான். அவளும் சரி என தலையை ஆட்டினாள். அவனும் புறப்பட்டு விட்டான். போகும் அவனை வியப்போடு பார்த்தாள். பதிலுக்கு அவளது எண்ணை கேட்டு வாங்காமல் போவதும் பிரச்சனை என்றால் அழை என்று சொன்னதும் அவன் மேல் மதிப்பை இன்னும் கூட்டியது. சந்தியா காலில் விழுகாத குறையாக ஜோவியிடம் மன்னிப்பு கேட்டாள். அவளும் மன்னிக்க அப்போதுதான் கவிதா சொன்ன பத்திரத்திற்கு அர்த்தம் புரிந்தது. கவிதாவிற்கு நன்றி சொன்னவள் இருவரிடமும் சகஜமாக பேசினாள். இரவு உணவை உண்ட பிறகு உறங்க சென்றவளுக்கு கல்யாண கனவுதான். அது விபுவுடன் தான். உதட்டில் புன்னகை போக்க கனவில் சஞ்சரித்தாள் ஜோவி. ஜோவியின் அறிவுரைப்படி ஜனனியிடம் பேச சென்றான் விபு. பேச்சுவார்த்தை சண்டையிலா சமாதானத்திலா எதில் சென்று முடிய போகிறதோ? காதல் 10. ஜோவியை பத்திரமாக விடுதியில் சேர்த்துவிட்டு இல்லம் வந்திருந்தான் விப்பு. அங்கே மெத்தையில் வண்ணம் தீட்டி கொண்டிருந்தான் சச்சின். அவனை சிரிப்புடன் பார்க்க சச்சினும் தலையை நிமிர்த்தி விப்புவை பார்த்து சிரித்துவிட்டு குனிந்து மீண்டும் வண்ணம் தீட்டினான். தன்னை சுத்தம் செய்து கொண்டு வந்தவன் சச்சின் அருகே அமர்ந்து அவன் வண்ணம் தீட்டுவதை பார்த்தான். ஹாய் சச்சி, சாப்பிட்டியா? அவன் முதுகை தடவியபடி கேட்டான். இல்லை, சாப்பிடல மச்சி. நீ எங்கே போயிருந்த? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வந்தேன் மச்சி. அப்போ உன்ன போல டாலா இருந்தாதான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த முடியுமா மச்சி? விளையாட முடியுமா மச்சி? எஸ், உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தணும்னா என்ன போல பெரியவனானாதான் முடியும். ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட நீ பெரியவனாகணும்னு இல்லை. இந்த வயசுல கூட விளையாடலாம் சச்சு.
நீ தான் ஈவினிங் டைம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கில் விளையாடுவியே, ஜனனி உன்னை கூட்டிகிட்டு போவாளே, அப்புறம் என்ன சச்சி? ஆனால் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகலை, விளையாட போகலாம்னு கூப்பிட்டேன். வேணாம், நீ ரூமில் போய் கலர் பண்ணு சொல்லிட்டா என்ற முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொன்னவன், இப்போ உனக்கும் ஜனனிக்கும் சண்டையா? நீயும் ஜனனியும் பேசிக்க மாட்டீங்களா? அவ ஏன் அழுதுகிட்டே இருக்கா? அதுவும் அந்த ஃபோட்டோவை வச்சு அழுதுகிட்டே இருக்கா. நான் கேட்டதுக்கு ஒன்றுமில்ல சொல்கிறா. பாவம் விப்பு ஜனனி, அவ கூட பழம் விட்டு அவளை அளவேன்னா சொல்லு விப்பு என்று கேட்டவனின் கையை பற்றி, ஓ அம்மா இனி அழமாட்டா, நான் அம்மாக்கு பழம் கொடுக்குறேன், இட்ஸ் ப்ராமிஸ் என்றான். அவன் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான் சச்சின். யோசனையுடன் அமர்ந்திருந்த விப்பு பக்கவாட்டில் இருந்த போட்டோவை பார்த்தான். மனக்கோளத்தில் நின்ற ஜனனியை இவன் நட்போடு அணைத்திருந்த புகைப்படத்தை கண்டு இவனுக்கும் கண்கள் கலங்கின. தோழி என்ற உறவை அவனிடமிருந்து பிரிக்கப்பட்ட நாள் அன்றுதான். இருவருக்குள்ளும் இருந்த உரிமைகளை பறிக்கப்பட்டு அவர்கள் சந்தோஷத்தை முழுமையாக இழந்த நாள் அது. வழக்கம் போல் இரவு உணவை அனைவரும் சேர்ந்தே சாப்பிட்டனர். ஜனனி அவனை தவிர மற்ற இருவரையும் கவனித்தாள். நால்வரும் சாப்பிட முடிக்க அவனும் அவளுக்கு உதவியாக பாத்திரத்தை விளக்கினான். இந்த ஒரு வாரம் இவள் பக்கம் வராதவன் இன்று அவளுக்கு உதவ வந்திருப்பது கண்டு இவளுக்கு குழப்பமாக இருந்தது. அவன் பாத்திரத்தை கழுவ இவளோ மீதம் மிஞ்சியதை எல்லாம் சிறு கிண்ணத்தில் மாற்றி குளிர்சாதன பெட்டியில் வைக்க திறந்தவளின் கண்ணில் பட்டது அந்த பெரிய பாக்கெட்டில் இருந்த பால்கோவாதான். கண்கள் அகல விரிந்தன. வழக்கமாக இருவரும் சண்டை போட்டால் சமாதானம் செய்ய பயன்படுத்துவது இந்த பால்கோவாவை தான். அவளை பார்த்தவாறு கை கட்டி நிற்க இவளும் பால்கோவாவை வெளியே எடுத்து அவனை கேள்வியாக பார்த்தாள். அவன் அவள் அருகே வந்து பால்கோவாவை பிரித்து கொஞ்சமாக எடுத்தவன், ஐ எம் ரியலி சாரி ஜான் என்று ஊட்டிவிட்டான். இவளுக்கு கண்ணீர் கரைத்து கொண்டு வந்தது. வேகமாக அவன் நெஞ்சில் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள். முதலில் அணைக்க தயங்கியவன் அவள் அழுகையில் உடல் குலுங்குவதை உணர்ந்து அணைத்து முதுகை தட்டி கொடுத்தான். ஐ எம் சாரி விபோ, கேவலோடு சொல்ல அதற்கு மேல் அவனாலும் அவளை மன்னிக்காமல் இருக்க முடியவில்லை. ஜான் போதும், அழாதடி, நீ அழுது என்னையும் கஷ்டப்படுத்தாத, ஏற்கனவே மனசு பாரத்தோடு இருக்கு, அழுது இன்னும் கொஞ்சம் பாரத்தை ஏற்றி வைக்காதடி என்றான். அவனிடமிருந்து பிரிந்தவள், நான் உனக்கு சும்மா தானடா, என்னால தானே நீ இஷ்டப்படி கூட வாழ முடியல, இதுல நான் வேற உன்னை தப்பா நினைச்சு மேலும் கஷ்டப்படுத்துறேன் என்று கேவலோடு சொன்னவள், சச்சி மட்டும் இல்லைனா நான் இந்நேரம் யாருக்கும் பாரம் இல்லாம செத்து போயிருப்பேன். அப்பா இல்லாத அவனுக்கு அம்மா நானும் இல்லைனா யார் அவனை பார்த்துப்பாங்கன்னு தான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் வைப்போ என கண்ணீருடன் புலம்பியவளை கண்டு இவனுக்கு கோபமும் எரிச்சலும் வந்தது. அவளை அணைப்பிலிருந்து பிரித்தவன் கையை ஓங்கி, அப்படியே போட்டேன் வையன், கண்ணை ரெண்டும் படுத்துரும், என்னடி பேசிட்டு இருக்க, செத்துருப்பேன் அது இதுன்னு, ஓ வாயில சாவுன்னு வரட்டும், கிழிக்கிறேன் வாய. நான் என்னைக்கடி உன்னை சுமையாக பார்த்துருக்கேன்? எனக்கு வேற ஒருத்தி கூட கல்யாணமே ஆகியிருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரையும் நான் உயிராக நினச்சி பார்த்துருப்பேனே தவிர உங்களை நான் ஒரு காலம் சுமையாக நினைக்கவே மாட்டேன்டி என்றவனை கண்ணீரை துடைத்து ஏறிட்டவள், சாரிடா, உன்னை அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது, உன் மனசை அன்னைக்கு நான் காயப்படுத்திட்டேன் என்று விம்மி அழுதாள். அவள் கண்ணீரை துடைத்து விட்டு அறைக்குள் அழைத்து சென்றான். சச்சின் சுதாவுடன் தூங்கிவிட்டான். இருவரும் தரையில் அமர்ந்தனர். அந்த போட்டோவை எடுத்து காண்பித்தான். அவள் தடவை பார்த்தாள். இதுதாண்டி நீயும் நானும் உன்ன சந்தோஷமா இருந்த கடைசி நாள் என்றான் குரல் தழுதழுக்க. ஆம் என்றவள், உன் பேச்சை அன்னைக்கு கேட்டுக்கொண்டு விப்போ, கேட்காம தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் மட்டும் இல்லாமல் என்னோடு சேர்ந்து நீயும் தண்டனை அனுபவிக்கிற என்றாள். உன் பிரச்சனை தான் என்னென்ன சொல்லு ஜான், எதுக்கு அன்னைக்கு என்னை பார்த்து அப்படி சொன்ன? அழுகையை கட்டுப்படுத்தியவள் விம்மலுடன் அனைத்தையும் சொல்ல இவனுக்கு இவளது பெற்றோர் மேல் கோபம் பழியாக வந்தது. அவர்களை திட்ட வேண்டும் போல இருந்தது. ஆனால் இவள் மேலும் வருத்தப்படுவாள் என்று அடக்கி கொண்டான். ஏண்டி நீ வளரவே மாட்டியா? இன்னமும் உன் அம்மா அப்பா கையை பிடிச்சு நடக்கிற பாப்பாவா நீ? உனக்கு தனி மூளை இல்லையா? இல்ல உன் அப்பங்கிட்ட கொடுத்து எனக்கும் சேர்த்து நீங்களே யோசிங்கப்பான்னு சொல்லிட்டியா? உன் அப்பா அம்மாவும் சேர்ந்து உன்னை சுயமா சிந்திக்க விடாம செய்யறாங்க. இன்னமும் கூட புரிஞ்சுக்காம இருக்கியே. இன்னொரு குழந்தை பெத்துக்க சொல்ல காரணம் என்ன? இந்த வாழ்க்கையும் வேணாம்னு சொல்லி நீ தனி மரமா நின்று அவங்களுக்கு பாரமா ஆகிடக்கூடாதுன்னு தான். பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம அவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்காம கல்யாணம் பண்ணி கடமையை முடிச்சு சமுதாயத்துல நாங்களும் ஒரு நல்ல தாய் தகப்பன்னு பேர் எடுக்கணும், அதுதான் அவங்க எண்ணம். நீ எப்படி கஷ்டப்பட்டாலும் கட்டினவன் கூட தான் வாழணும். அவன் அடிச்சே கொன்னாலும் சுமங்கலியா கூட சாவு, ஆனா வாழாவட்டியா வந்துடாத. ஏன்னா சமுதாயம் அவங்கள ஏதாவது சொல்லிடும்ல, அதுக்காக அந்த கட்டமைப்புக்குள்ள உன்னை திணிக்கிறாங்க. இப்ப கூட அத்தை காரணமா தான் சொல்லிட்டு போயிருக்கு. நமக்குன்னு ஒரு குழந்தை உருவாக்கிட்டா அதை காரணமா வச்சு நம்ம பிரிஞ்சு போக முடியாது
முடியாதுல்ல, அந்த நினப்பை வச்சுட்டு தான் உன்னை குறையிறாங்க. குழந்தை வந்துட்டா நம்ம பிரிய மாட்டோம், குழந்தைக்கு நான் பொறுப்பு ஏற்றுப்பேன். அப்போது அடுத்த ஸ்டேஜ் என்ன? நம்ம மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டா நம்ம பிரியறது ரொம்ப கஷ்டம்டி. அதுதான் அவங்களுக்கு வேணும். உன் மனசில் என்ன இருக்கோ, என் மனசில் என்ன இருக்கோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு நீ புருஷன் குழந்தைன்னு இருந்தால் போதும். இப்போ சொல்லு, நீயும் நானும் அவங்க சொல்கிறது போல் பிள்ளையை பெற்று கடைசி வரைக்கும் கணவன் மனைவியாக வாழணுமா? அதில் உனக்கு சம்மதமா என கேட்டு நிதர்சனத்தை எடுத்து சொல்ல அவளோ தலையை இடது வலது பக்கமாக ஆட்டி, இல்லை, எனக்கு உங்களோட நட்பா கடைசி வர பயணிச்சா போதும், புருஷன் பொண்டாட்டியா வாழ முடியாது விப்போ. நீ எப்பவோ எனக்கு நண்பன் மட்டும்தான், அதை தாண்டி உறவா உன்னை நான் நினைச்சது இல்லடா. இதெல்லாம் வெறும் கண் துடைப்போம் டிராமாவோ மட்டும்தான், இதை வாழ்க்கை முழுக்க தொடர முடியாதுடா என்றாள். அப்போ நீ தான் சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் ஜான். அந்த 3 பெருசுங்க இன்னும் என்னென்ன கேடி வேலை பண்ண போகுதுன்னு தெரியாது. மறுபடியும் உன் அப்பா டூருக்கு போறது போல ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்து கிடப்பாரு. எங்க அம்மா உன் அம்மா மூக்க உறைஞ்சிட்டு நம்ம முன்னாடி நிற்குங்க. நீயும் அப்பான்னு அழுவ. கடைசியில் மாட்டிக்க போறது நான் தான். உன் வாழ்க்கையோட சேர்த்து என் வாழ்க்கையோ உன் கையில தான் இருக்கு என்று அவள் கையை அழுத்த அவளுக்கு விபுவை பார்க்க குற்ற உணர்வாக இருந்தது. தனக்காக தான் அவன் வாழ்க்கையில் செய்யக்கூடாத தியாகத்தை செய்திருக்கிறான். நான் கேட்ட உதவிக்காக வாழ்க்கையே பணயம் வைத்திருக்கும் அவனுக்கு அவன் வாழ்க்கையை தன்னால் மீட்டு தர முடியுமா என தனக்குள் எண்ணிக்கொண்டவள் ஒரு மனதாக அவளால் முடிவை எடுக்க முடியவில்லை. தந்தை விபு என பெண்டுலம் போல இருவரில் ஒருவர் பக்கம் நிலையாக நிற்க முடியாமல் மனம் தவித்து கொண்டிருந்தது. சாரி விபு என்றால் அவனும் எதற்கென்று புரிந்து கொண்டவன். என்னதான் உன் புருஷன் அந்த விஷயத்துல கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்தாலும் நீ சச்சியை சுமக்கும் போது உன் புருஷன் வேற பொம்பளை தேடி போகல. அதே போலதான் உன் அப்பாவும் என் அப்பாவும். நானும் அப்படிதான். என் தேவையெல்லாம் என் மனைவியோட மட்டும்தான். விலைக்கு போறானா அவ மனசை புரிஞ்சுக்கிட்டு அவ பிரச்சனையை கேட்டு சரி பண்ணிட்டு அவ கூட வாழ்றது தான் ஒரு நல்ல ஆண். எல்லா ஆண்களும் அத்தை சொன்னது போல கிடையாது. அதை நீயும் மனசுல வச்சுக்க. என்னைக்கும் நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், பொண்டாட்டி இல்லை, அதை மனசுல வச்சுக்க ஜான் என்றான். அவளும் அவன் மடியில் தலை வைத்தவள். சாரிடா என்றாள். தலையை தடவி கொடுத்தவன் ஜான் என்றான். என்றாள். ஒரு வாரம் கழித்து மன பாரங்கள் குறைந்து நிம்மதியுடன் நான் உன்னை கேட்டா செய்வியா என அவள் தலையை வருடியபடி பீடிகை போட்டான். என்னடா செய்யணும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி குடுடி. ஒரு ஃப்ரெண்டு உன் சமையலை ருசிச்சு சாப்பிட்றான், அவனுக்காக என தயங்கி சொல்ல அவனிடமிருந்து எழுந்தவள். இதுக்கு ஏண்டா தயங்குற? செஞ்சு தாடினா செய்ய போறேன், இதுல என்ன இருக்கு என்றாள் இலக்குவாக. இல்லடி, உனக்கு வேலை அதிகமாகும்ல, அதுக்கு தான் என இழுத்தான். இதுக்காக என்ன நாள் முழுக்கவா வேலை பார்க்க போறேன்? போடா, உங்களுக்கு செய்யும் போது கொஞ்சம் அதிகமாக செஞ்சா போதும், இதில் ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை சரியா என்றாள். வேலைன்னு சொன்னதும் ஞாபகம் வருது. என்ன தான் முடிவில் இருக்க நீ? வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா? எப்போவும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவ, இப்போ என்னடி இப்படி இருக்க என்றான். எனக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சச்சினை நானே யார் தயவும் இல்லாமல் பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருக்க வைப்போம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெளியே போனாலே நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். நம்ம விஷயம் வெளியே தெரியவே கூடாதுன்னு தான் வீடே கதின்னு இருக்கேன். இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டின பிறகுதான் வெளியே வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கணும்டா. அதுக்காக நீ வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்க போறியா? எவனோ ஏதாவது கேட்பான்னு அதெல்லாம் கேர் பண்ணிக்கணுமா? நாம அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லடி. அவங்கள கடந்து போயிட்டே இருக்கணும். வெளியே போடி, சுதந்திரமா இரு. உன்னை நான் எப்போவும் அடைச்சி வைக்கல, தெரிய வைப்போ. நானும் வெளியே வருவேன், கொஞ்ச நாள் ஆகட்டும் ப்ளீஸ். அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தே ஏர்ன் பண்ண வழி இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன் விப்போ. நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச சமையல், அது மூலமாக சம்பாதிக்கலாம் விப்போ. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவாக எடுப்போண்டா என்றாள். ஃப்ரெண்ட்ஸா? அது யாரடி? எனக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுடா. சமையல் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போது வாட்ஸ்அப் குரூப் வரைக்கும் வந்திருக்கோம். எல்லாருமே என்ன போல் ஹவுஸ் ஒய்ஃப். புருஷன்கிட்ட கையேந்த கூடாதுன்ற அவங்க எண்ணம். ஆனால் அவங்க குடும்பத்தில் வேலைக்கு போகக்கூடாதுன்ற ரூல்ஸ். வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இன்னும் நிறைய இருக்குது. இதையெல்லாம் மீறி எப்படி சம்பாதிக்கிறது? தி பெட்டர் ஐடியா வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறது, அதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச சமையல் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது. டிஸ்கஷன் தினமும் போகும், நிறைய யோசிப்போம். அது மட்டும் இல்லை, யார் வீட்டில் புதுசாக என்ன டிஷ் ட்ரை பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி மெத்தட் சொல்லுவாங்க, மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணுவோம்.
ஃபன் குரூப்ஸ். பட் அவங்களால நைட்டு தான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக பேச முடியும், பேசி சிரிப்போம் என்று சிரித்து கொண்டே சொல்ல, அதான் மேடம் தினமும் ஃபோனும் கையுமா தூங்காமல் இருக்கிறதா? அப்போ தான் பெண்களுக்கு ஓய்வுன்னு ஒன்று கிடைக்கிது. தனக்காக கிடைக்கிற அந்த ஓய்வு நேரத்திலையும் என்ன தெரியுமா அவங்க யோசிப்பாங்க என்னை நிறுத்த. அவனும் சுவாரஸ்யமாக என்ன என்று அவள் கூறப்போகும் பதிலை எதிர்பார்க்க, நாளைக்கு என்ன சமைக்கன்னு தான் யோசிப்பாங்க என்று சொல்லி சிரித்தாள். அவங்களுக்காக யோசிக்கிற நேரமே குறைஞ்சி போச்சு விபு. அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் பொறுப்பும் இல்லாமல் ஜாலியாக தெரிகிற பெண்களுக்கு இது அபார மாற்றம்ல என்றாள். அவன் அமைதியாக இருந்தான். சாரிடா, ஏதோ பேசிட்டு இருக்கேன், நீ தூங்கு, நேரமாச்சு, நானும் தூங்குறேன், மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கணும் என்று எழுந்தவள் மெத்தையில் படுத்துக்கொள்ள, இவனும் தரையில் மெத்தை விரித்து படுத்து கொண்டவனுக்கு அவள் பேச்சே மனதில் ஓடிக்கொண்டிருக்க எப்போது உறங்கினான் என்பதே அவனுக்கு தெரியவில்லை. விபு, உங்க தோல்ல சாஞ்சிக்கட்டுமா என கேட்டவள். அவன் பதில் சொல்லும் முன்னே கண்கள் சொருக அவன் தோளில் சாய்ந்து அவன் விரல்களுடன் தன் விரல்களையும் கோர்த்து கொண்டாள். இவனும் அவள் தலையை ஆதூரமாக வருடினான்.